மூச்சு கொடுத்த ஆண்டவனுக்கும் தமிழ் பேச்சு கொடுத்த அன்னைக்கும் வாய்ப்பு கொடுத்த நியூ ஜெர்சி சன்ரைஸ் வானொலிக்கும் வணக்கங்கள் பல பல. இந்த பட்டிமன்றத்தை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் உலகமெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் இணைந்து பேசவிருக்கும் பேச்சாளர் நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தீபாவளி பண்டிகைனாவே ஒரு சிறப்பான பண்டிகை. ஆனால் தீபாவளி தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவிலேயே ஒரு சிறந்த பண்டிகை என்றும் சொல்லலாம். அதனாலதான் இந்த இந்தியர்கள் இந்த பண்டிகையை உலகமெங்கிலும் எடுத்து சென்றிருக்கிறார்கள். நம்ம ஒயிட் ஹவுஸ்ல தீபாவளி கொண்டாடுற அளவுக்கு அது ரொம்ப பிரபலமான ஒரு பண்டிகையாக இருக்கிறது. இது ஒரு மகிழ்ச்சியான தருணம் தான். இருந்தாலும் ஒன்றை சொல்லியே ஆக வேண்டியிருக்கிறது. தீபாவளி வெடிச்சத்தத்தை மீறி போர் வெடிச்சத்தம் அங்கங்கே கேட்பதை நாம் பார்க்கிறோம். இப்போது அது ரொம்ப அதிகமாகி உயிர்களை காவு வாங்கி கொண்டிருக்கிறது. இந்த நன்னாளில் போர் நீங்கி உலகமெங்கிலும் அமைதி நிலவுவதற்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த பட்டிமன்றத்துக்குள் நாம் நுழைவோம். பட்டிமன்ற தலைப்பு: நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த காலம் பள்ளி காலமா அல்லது கல்லூரி காலமா? என்னோட நண்பன்கிட்ட சொன்னேன், ஒரு பட்டிமன்றம் ரொம்ப நாள் கழிச்சு வருதுடா, நான் பேச போறேன் அப்படின்னு சொன்னேன். அவன் கேட்டான், என்னடா என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டான். நான் தலைப்பை சொன்னோன்னு அவன் சொன்னான், கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி உள்ள எந்த காலமும் நல்ல காலம்தான்டா, சிறந்த காலம்தான் அப்படின்னு சொன்னான் அவன். நான் சொன்னேன், அப்ப மணந்த காலத்தை பத்தி என்ன சொல்ற, அது லிஸ்ட்ல வராதா அப்படின்னு கேட்டேன். மணந்த காலம் சிறந்த காலம் இல்லடா, அது எல்லாத்தையும் துறந்த காலம் அப்படின்னு சொன்னா. பசங்க ரொம்ப நொந்து போய் தான் இருக்காங்க போல இருக்குது வாழ்க்கையில. ஆனாலும் எண்ணம் தோறும் இனிப்பான நினைவுகளை தருவது நமது பள்ளி காலமும் கல்லூரி காலமும் தான். பள்ளி காலத்தை சொல்லும் பொழுது அது வேர் விட்டு துளிர் விட்டு இலை விட்டு பூ பூக்கும் காலம் அப்படின்னு சொல்லலாம். கல்லூரி காலத்தை மலர்ந்து வளர்ந்து மனம் வீசி காயாகி கனியாகி சிறகு முளைத்து பரிணமிக்கும் காலம் அப்படின்னு சொல்லலாம். இதுல எது சிறந்த காலம் என்பதை தம்முடைய சொந்த அனுபவங்களிலிருந்து பேசுவதற்கு இங்கே 6 பேர் நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. முதலாவதாக இந்த சிறந்த காலம் பள்ளிக்காலமே என்று பேசுவதற்கு நம்ம மத்தியிலே ஸ்ரீவாணி செந்தில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவங்க எங்க ஊருக்காரவங்க, நியூயார்க்காரவங்க, திருச்சியை சேர்ந்தவர். தற்போது மென்பொருள் பொறியாளராக வேலை செய்கிறார், நியூயார்க்ல தான் இருக்கிறாருன்னு சொன்னேன். பல மேடை நாடகம் மற்றும் இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் அவங்க கலந்து கொண்டிருக்கிறாங்க. நியூயார்க் தமிழ் சங்கத்துல ஒரு தன்னார்வலாக அவங்க பணியாற்றி வருகிறாங்க. வாங்க ஸ்ரீவாணி செந்தில், சிறந்த காலம் பள்ளி காலமே என்ற தலைப்பில் அவங்க உரையாற்ற வருவாங்க. எங்கள் பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, இந்த சிறப்பு பட்டிமன்றத்தை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் நியூ ஜெர்சி சன்ரைஸ் அலை நண்பர்களுக்கும், என் அணி எதிரணி வழக்கறிஞர்களுக்கும், தமிழ் கேட்க வந்திருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் தித்திக்கும் என் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு எனது உரையை துவங்குகிறேன். நம் வாழ்க்கையின் சிறந்த காலம் பள்ளிக்காலமே நடுவர் அவர்களே. இனிமை நிறைந்தது பள்ளிக்காலம். மொட்டுவிட்ட மலர் மலர்ந்து வாசத்தை வீசிய காலம் பள்ளிக்காலம். அறிவு என்னும் சிறிய அகல் விளக்கை நம் மூளையில் ஏற்றிய காலம். எதிர்காலத்தின் நாள் சந்திக்கவிருக்கும் சவால்களும் சுமைகளும் தெரியாமல் மயில் தோகை விரித்து நம் மனதில் மழை சாரலாய் ஆடிய காலம். நண்பர்கள் கை கோர்த்து நடந்த பொழுது சருகுகளின் சலசலப்பு பின்னணி இசையாய் காதில் கேட்ட காலம். வாழ்க்கை பாடங்கள், சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், பகிர்தல், உறவு, நட்பு முதலில் நாம் உணர்ந்தது பள்ளியில் தானே. மண்ணை வீரத்தாலும் மனதை ஈரத்தாலும் விளைத்த காலம் பள்ளிக்காலம். இன்று தீபாவளி கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ தித்திக்கும் தின்பண்டங்கள் தின்றாலும் பள்ளி காலத்தில் தின்ற கமர்கட்டுக்கு ஈடாகுமா? எத்தனை வண்ண வண்ண உடுப்புகளை இன்று நாம் உடுத்தினாலும்
பள்ளி சீருடை தந்த வண்ணம் நம் மனதில் இருந்து நீங்குமா? மத்தாப்பு கையேந்தி இன்று வைத்தாலும் நண்பனோடு சேர்ந்து வெடித்த 10,000 குத்தூசி பட்டாசுகள் போன்று வருமா? நமது பள்ளியில் நீராறும் கடலுடுத்த பாடிய தினங்களும் உறுதிமொழி எடுத்த தருணங்களும் எப்பொழுதும் ஒரு மலரை போல நம் நெஞ்சங்களில் இன்றும் மலர்ந்து மனம் வீசுகிறது. நண்பர்கள் பெயர்களை செதுக்கிய பெஞ்சுகளும், பள்ளி மைதானத்தில் மண் தடங்களும், அதில் வளர்ந்த மரங்களும் நிழலை மட்டுமா சுமந்தன? ஒன்றாக அமர்ந்து கதைத்த நாட்களின் நினைவுகளை அல்லவா சுமந்தன? அம்மா வீட்டில் இருந்து சுட சுட கொண்டு வந்து ஊட்டிய மதிய உணவின் மனம் இன்னும் நம் நினைவில் இருக்கின்றது. பள்ளி இடைவேளையின் போது வெளியில் ஆயாவிடம் வாங்கி சாப்பிட்ட இலந்தை பழமும் குளிர்ந்த குச்ச ஐஸின் சுவை இன்றும் நம் நாவில் நிற்கின்றது. பள்ளிக்காலம் தானே நடுவர் அவர்களே உதிரிப்பூக்களாயிருந்த நம்மை நட்பு என்னும் நூலில் மாலை கட்டியது. பள்ளிக்கூட நட்பு தானே இன்றும் தொடர்ந்து பசுமை நினைவுகளை தருகின்றது. மைதானத்தில் நின்று ஆருயிர் நண்பனின் கை பிடித்து அவன் சொன்ன அதே பழைய கதையை மீண்டும் கேட்க ஆசை எல்லோருக்கும் ஒரு தருணத்திலாவது வந்திருக்கும். இதை எதிரணியினர் மறுக்க முடியுமா நடுவர் அவர்களே? எத்தனையோ விழாக்களை கொண்டாடி இருந்தாலும் நம் பள்ளியில் ஒவ்வொரு வருடமும் நாம் கொண்டாடிய ஆண்டு விழாக்களுக்கு ஈடாகுமா? டீச்சர் கொண்டை போட்டுக்கொண்டு கவிதை பேசி நடித்த நாடகத்தை இன்றும் என்னால் மறக்க முடியாது. பசுமையான பொக்கிஷ நினைவுகள் அவைகள். தமிழ் மேல் தீரா காதலை ஏற்படுத்திய நிகழ்வுகள் அவைகள். பள்ளி வகுப்பறைகள் தான் ஏதுமறியா நம்மை அறிவு என்னும் உளி கொண்டு சிற்பங்களாய் செதுக்கியது. பம்பரம் போன்று சுற்றி முள்ளிலும் கல்லிலும் நடந்தாலும் வழி தெரியாத வயதில் நமது திறமைகளை கண்டுபிடித்து ஊக்குவித்தது பள்ளிக்காலம் தானே. பேச்சு போட்டிகள், விளையாட்டு போட்டிகள் பங்கு பெற்று முதல் பரிசுகள் வாங்கிய தருணங்களை மீண்டும் நமக்கு கிடைக்குமா? அன்று விதைகள் கீழ் நோக்கி எறிந்ததால் இன்று விருட்சங்களாய் மேல் நோக்கி நிற்கின்றோம். முதியோர் சொல்லும் முதிர் வெள்ளி கனியும் முதலில் கசக்கும், பின்புதான் இனிக்கும். அப்படித்தான் நாம் பள்ளி காலத்தில் வாத்தியார் வீட்டு பாடம் செய்யாமல் வந்ததால் முட்டி போடு வைத்த நாட்களும், விளையாட்டு வாத்தியார் காதை துருகிய நிகழ்வுகள் இன்றும் நமக்கு ஒழுக்கத்தை கற்க எப்படி உதவியது என்று யோசிக்கும் பொழுது இன்று இனிக்கின்றது. அதனால் தான் நம் வாழ்வில் பள்ளிக்காலம் சிறந்தது என்று நாங்கள் சொல்கின்றோம். அந்த காலத்தில் PUC 10ஆம் வகுப்பு வரைதான் பள்ளி படிப்பு இருந்தது. பள்ளிக்காலம் சிறந்த காலம் என்பதால் தானோ என்னவோ மேலும் 2 வருடங்கள் 11ஆம் 12ஆம் வகுப்புகள் சேர்ந்து மொத்தம் 12 ஆண்டுகள் படிக்கின்றோம். அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்குதா? ஆமாங்க நடுவர் அவர்களே. கல்லூரி காலத்தின் ஆய்காலம் வெறும் 3 முதல் 6 ஆண்டுகள் மட்டுமே. பள்ளியில் படித்து முடித்து கல்லூரிக்கு சென்ற பிறகும் நாம் அதிகமாக பேசியது, நான் பள்ளியில் இப்படி இருந்தேன், இதுல கலந்து கொண்டேன், இதிலெல்லாம் என்னுடைய பலங்கள் என்பது தானே. அந்த திறமைகள் தான் நமக்கு ஆணிவேராக அடித்தளமாக இருந்துள்ளது. ஆணிவேர் பலமாக இருந்ததால் தான் இன்று கிளை பூ காயாகி பழமாகி இன்று வளர்ந்து சாதிக்கின்றோம். எனவே நடுவர் அவர்களே, பள்ளிக்காலம் நம் அம்மா வீடு போன்றது. வாழ்க்கையில் எவ்வளவு முறை விழுந்து எழுந்து விழுப்பொன்கள் வாங்கினாலும் நாம் அம்மாவிடம் தானே செல்கின்றோம். அதனால் என்றும் சிறந்த காலம் பள்ளிக்காலமே. எங்கள் அணிக்கே வெற்றி கோப்பை கிட்டும் என்ற நம்பிக்கையோடு அழகு தீபங்கள் அணிவகுக்க, ஆசை புத்தாடை அணிந்திருக்க, இன்சுவை பலகாரம் மனம் மணக்க, உலகமெங்கும் பட்டாசு ஒளித்திருக்க, எண்ணெய் குளியல் முடித்திருக்க, 1000 இன்பம் நிறைந்திருக்க, இந்த தீபாவளி திருநாளில் அமாவாசை இரவு கூட பௌர்ணமையாய் ஒளிரட்டும். இந்நாள் போல் எந்நாளும் நம் வாழ்க்கை மிளிரட்டும். எங்கும் மகிழ்ச்சியின் மத்தாப்புக்கள் ஒளி வீசற்றும் என்ற புதுக்கவிதையை கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஸ்ரீவாணி. வழக்கம் போல நீங்க சரவெடி தான் இன்னைக்கு தீபாவளியில. சோ அன்று கற்றுக் கொடுத்த அந்த நாடகம் தான் உங்களுக்கு இன்றைய நாளிலும் கை கொடுக்கிறது என்று நினைக்கிறேன். அதே மாதிரி தமிழ் பேச்சு ரொம்ப சிறப்பா இருந்தது. உங்க தமிழ் பேச்சு பள்ளியிலிருந்து ஆரம்பித்தது அப்படிங்கிறத நீங்க கோடிட்டு நீங்க காமிச்சிங்க. சிறப்பான பேச்சு. பள்ளிக்காலம் ரொம்ப சிறப்பான காலம்தான். பல விதமான நினைவுகள் நீங்க சொன்னீங்க. அந்த நினைவுகள் எல்லாம் எல்லோருக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நினைவுகள் எப்பவுமே இனிப்பான நினைவுகள். நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே இனிப்பான நினைவுகள் தான்.
சரி, ஆனா கல்லூரி காலமே சிறந்த காலம் அப்படின்னு பேசுறதுக்கு உங்களுக்கு எதிராக பேச வருகிறார் இப்பொழுது சிங்காரவேலன் கோபால். அவருக்கும் சிறு வயதிலிருந்து தமிழ் பற்று இருக்கிறது. பட்டிமன்றம், கவியரங்கம், நாடகம் இதுல எல்லாம் கலந்து கொண்டவர். நிறைய தொண்டு நிறுவனங்கள்ல இப்ப குருகுல் அப்படின்னு ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை அதோட நிர்வாக குழுவுல இயக்குனராக பணியாற்றி வருகிறார். அதோடு குறும்பு பட்டறை என்ற ஒரு நாடக குழுவினை நிறுவி பல தமிழ் நாடகங்களையும் அவர் நடத்தி வருகிறார் என்று நான் கேள்விப்பட்டேன். குறும்பு பட்டறையிலிருந்து என்ன குறும்பு வருகிறது என்பதை நாம் பார்ப்போமா? இங்கு என்ன சொல்ல போகிறாய் சிங்காரவேலா? வாங்க பார்க்கலாம். இந்த பட்டிமன்றத்தின் நடுவர் அவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, நியூ ஜெர்சி சன்ரைஸ் தமிழ் வானொலியின் நண்பர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியினை கண்டும் கேட்டும் கழித்து கொண்டிருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களுடன் கூடிய அன்பு வணக்கங்கள். நடுவர் அவர்களே, எதிரணி நண்பர்கள் இந்த 8 பாட்டை கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 8 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ, அதில் எந்த 8ல் நீ இருக்க தெரிஞ்சுக்கோ. அது என்ன 8 பாட்டு? 8 வயதிற்குள் செய்யாத குட்டி குறும்புகளும், 28 வயதிற்குள் கற்காத அடிப்படை கல்வியும், 38 வயதிற்குள் கிடைக்காத வேலையும், 48 வயதிற்குள் அமையாத திருமணமும் நலன் தராது அப்படின்னு ஒரு பழம்பாடல். இதுல நம்ம எதிரணி நண்பர்கள் அந்த ஈரட்டிலேயே இருக்காங்க. அதான் 16 வயசு. அந்த பள்ளி காம்பவுண்டை விட்டு வெளியில வரமாட்டேங்கிறாங்க. ஏதோ சினிமா பாட்டு மாதிரி எல்லாம் தெரியுது. இது சினிமா பாட்டை தான் அவங்க இந்த பழம்பாடலை சினிமா பாட்டா கன்வெர்ட் பண்ணாங்க. பாருங்க, நம்ம பள்ளிக்கூடம் போன காலமே ஒரு சுமையில தான் ஆரம்பிச்சது. நடுவர் அவர்களே, புத்தக பைய சொல்றேன், 1வது படிச்சாலும் சரி 9வது படிச்சாலும் சரி, அந்த புத்தக பைய சுமக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு வேலை. புத்தக பையன்னு சொல்றதை விட புத்தக மூட்டைன்னு தான் சொன்னா பொருத்தமா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்ல பிரேயர்ஸ் நடத்தலாம். ஆனா பாருங்க, அந்த மைதானத்துல அந்த காலையில வெயில்ல பிரேயர்ஸ் இருக்கும். எத்தனை ஸ்டூடெண்ட் பாதிலேயே மயக்கம் போட்டு விழுவாங்க தெரியுமா? எந்த ரோல்ல யாரு எப்ப மயக்கம் போட்டு விழுறாங்கன்னு தெரியாது. ஆனா கல்லூரி போறதுங்கிறது அப்படி கிடையாது. சிங்கிள் நோட் புக்கு, சிக்குன்னு ஒரு பைக்கு, கான்பிடென்டா ஒரு நட, இந்த படம் போதுமா அப்படின்னு நண்பர் குழு. காலேஜ் லைஃப் வேற லெவலுங்க. அங்க பிரேயர்ஸ் கிடையாது. லெக்சரர் வேணா ப்ரே பண்ணிட்டு வருவாங்க, எந்த ஸ்டூடெண்ட் அன்னைக்கு ராவடித்தனம் பண்ணக்கூடாதுன்னு. திரும்ப ஸ்கூலுக்கே வருவோம். நான் 6வது 7வது படிக்கும் போது நினைவு இருக்கிறது, ஸ்ரீவாணி கூட சொன்னாங்க, காத திருவினாதான் கல்வி வரும்னு. எங்களோட கணக்கு வாத்தியாரு நாங்க போட்ட கணக்கு தவறுனா பெஞ்சு மேல நிக்க வச்சு பெரும்பாலும் இல்ல, இந்த 3 விரலால ஓங்கி கெண்டைக்கால்ல அடிப்பாரு. அது நாங்க வீடு போற வரையிலும் அந்த தடம் சிவர்ந்து இருக்கும். இந்த மாதிரி ஒரு கார்பரல் பனிஷ்மெண்ட்ங்கிறது பள்ளிக்கூடங்கள்ல அப்ப வழக்கத்துல இருந்தது, இப்பயும் இருக்கு. ஏன் அந்த பழங்காலத்திலேயே இருந்திருக்கு. அதனாலதான் பிள்ளையும் படிக்க வேண்டா, பிறம்படி படவும் வேண்டா, சல்லையாம் சுவடி தூக்கி சங்கட படவும் வேண்டா, முள்ளெனும் ஆணி கொண்டும் முறியினில் எழுத வேண்டா, பிள்ளை என்று ஒன்று இருந்தால் போதும் பெற்றவர் கலிக்க என்றான் அப்படின்னு ஒரு பாடல் அப்பவே பாடியிருக்காங்க. அந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் பள்ளிக்கூடங்களை வச்சு புலம்பியிருக்காங்க. சரியாதான் சொன்னீங்க. ஆனா இப்ப நான் கேள்விப்படுறத பார்த்தா பள்ளி ஆசிரியர்கள் தான் ரொம்ப பிரேயர் பண்ணிட்டு போறாங்க போல இருக்குதே. இருக்கும். ஆனா கல்லூரியில இருக்கிற ஒரு அடாவடித்தனம் ராவடித்தனம்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த அளவுக்கு பள்ளிக்கூடத்துல இன்னும் வரல. ஏன்னா கல்லூரி நான் கல்லூரியை பத்தி பேசாம பள்ளிக்கூடத்தை பத்தி பேசுறேன்னு நீங்க நினைக்கலாம். சர்க்கரை பொங்கலோட பெருமை நடுவே ஒரு கல்லிருந்து கடிபடும் போதுதான் தெரியும். அது மாதிரிதான் பல தடை கற்களை இந்த பள்ளிக்கூடத்துல தாண்டி கல்லூரிக்கு வரும்போதுதான் அந்த முதல் நாள் பாருங்க, அந்த காலேஜுக்கு வரும்போதே அந்த ஃபீலிங், இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் வந்தியத்தேவா அப்படிங்கிற மாதிரி காலேஜ் லைஃப் அப்பதான் சூடு பிடிக்கும். கல்லூரின்னு வந்துட்டா குறும்புகள் கூட ஒரு வரையறைக்குள் வந்துவிடும். நாம் படிச்ச கல்லூரியில கட்டடிக்கிற மாணவர்களை கூட கன நேரம் சிந்திக்க வைத்து வகுப்புக்குள் அவர்களை இருத்தி வைக்கின்ற தனித்தன்மை என்னுடைய பேராசிரியர்களிடம் இருந்தது. எனக்கு இன்னும் நினைவு இருக்கு. நடுவர் அவர்களே, எங்களுடைய தமிழ் பேராசிரியர்கள்
அவர்கள் பாடம் நடத்தும் பாங்கு, கருத்துக்களை அள்ளித்தந்த அழகு, பசங்களும் அதை வெறும் பாடமா மட்டும் காதுல வாங்காம அதை உள்வாங்கி அவர்கள் ரசித்து அனுபவித்த வயது அந்த கல்லூரி காலம். பள்ளிக்கூடம்னா பாருங்க, எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் ரூல்ஸ். என்ன உங்க பையன் எப்ப பார்த்தாலும் விட்டத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கானே, அவனை படிக்க சொல்லுங்கன்னு வாத்தியார் கம்ப்ளைண்ட் பண்றாரு. அந்த பையன் காலேஜ் முடிஞ்சோன்னு ஒரு பெரிய ஆர்கிடெக்டா ஆகிறான் சார். முளைச்சு 3 இலை விடல, உங்க பையன் 3 வாரத்துல 30 லவ் லெட்டர் எழுதியிருக்கான் சார்ன்னு சொல்றாங்க. டீச்சருக்கும் தெரியாது, அவனை பெற்றவர்களுக்கும் தெரியாது. கல்லூரி அவனை செதுக்கிய பிறகு உலகம் அவனை ஒரு பெரிய எழுத்தாளனாகவும் கவிஞனாகவும் ஏற்றுக்கொள்ள போகிறது என்று. பள்ளிக்காலம் சிலருக்கு வாழ்க்கையில சில விஷயங்களை நல்லதாக தான் கத்துக் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா கல்லூரி அவர்களுக்கு வாழ்க்கையே ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு பொற்காலம் நண்பர்களே. யாராவது அவங்க வயசு கம்மியான செயல் செஞ்ச நம்ம என்ன சொல்றோம்? க்ரோ அப் அப்படிங்கிறோமா இல்லையா? அதைத்தான் சொல்றோம். பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது இது ஓகே, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்க படுத்தி கொள்ளு பாப்பா. இது பள்ளிக்கூடம் படிக்கிறப்ப ஃபாலோ பண்ண நல்லா இருக்கும். ஆனா கல்லூரி படிக்கும் போது அதெல்லாம் பண்ணலாமா? உனக்கிருப்பது அக்கினி சிறகுகள், விரித்து வெளியே வா, உலகத்தை சுற்று, மனிதம் படி, இயந்திரம் அறி, இயற்கையை உணர், அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையார், விழுங்கு மக்களை, மானிட சமுத்திரம் நான் என்று கூவு. இந்த மாதிரிதான் சார் கல்லூரி வாழ்க்கை இருக்கணும். இருந்தது எங்களுக்கு. ஒண்ணு சொல்றேனே, பள்ளிக்கூடங்கள் மாணவர்களை உற்பத்தி தான் செய்கின்றன, ஆனால் கல்லூரிகள் மனிதர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. நினைத்தாலே இனிக்கின்ற நண்பர்களும் புரிதலோடு பரிணமிக்கின்ற காதலும் இந்த கல்லூரி காலங்கள்ல தான் சார் மலருது. அதனால கல்லூரி என்பது வெறும் கருங்கல்லால் ஆன கட்டிடங்கள் மட்டுமல்ல, வயதும் அனுபவமும் வாழ்க்கை பாடமாக வேண்டும் என்ற எண்ணத்திலே எழுப்பப்பட்ட நினைவாலயங்கள் அவை. இந்த பரந்த உலகத்துல நமக்கு வாழ கற்றுக் கொடுக்கிறது மட்டும் இல்லாம, வழியில் வருகின்ற சுக துக்கங்களை எதிர்கொள்கின்ற மனப்பக்குவத்தை சொல்லிக் கொடுக்கின்ற கல்லூரி காலங்களை நம்மால் மறக்க முடியுமா நண்பர்களே? எனவே காலங்களில் நம் வசந்தம், கணாக்களிலும் நினைவுகளிலும் இன்னும் இதயத்தில் இருக்கும் அந்த கல்லூரி காலமே நம் வாழ்க்கையின் மிகச்சிறந்த காலம் என்று என் வாதத்தை முடித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நடுவரின் நல்ல தீர்ப்பை எதிர்நோக்கி அமர்கிறேன். நன்றி. நன்றி சிங்காரவேலன், நல்லா இருந்தது உங்களுடைய உரை. பள்ளி காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க போல இருக்குது. பள்ளி காலம் உங்களுக்கு கசப்பான காலமாக அமைஞ்சிருக்குது. கல்லூரி காலம் நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஆளுங்க மாதிரி நல்லா படிக்கிற கோஷ்டி போல இருக்குது. நீங்க பைக் வேற வந்துருச்சு, காதல் வேற வந்திருக்கு, இனிப்பாதான் இருந்திருக்கணும் நிச்சயமாக. சிங்காரவேலன் ரொம்ப அருமையா பேசினாரு. இப்ப கல்லூரி காலம் இவர் சொன்னதை பார்த்தா இந்த வாழ்க்கை பாடத்தை நம்ம கல்லூரி காலத்துலதான் நம்ம கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இப்ப முத்துக்குமார் வர்றாரு, முத்துக்குமார் தேவதாஸ், பள்ளி காலமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதை மறுப்பு சொல்லி பேச போறாரு. நமக்கு ரொம்ப அறிமுகமானவர் தான். 16 ஆண்டுகளுக்கு மேல அமெரிக்காவில் வசித்து வருகிறார். நிதி வர்த்தக நிறுவனம் ஒன்றில் தகவல் மற்றும் இணைய பாதுகாப்புத்துறை இயக்குநராக பணிபுரிகிறார். பட்டிமன்றம், கவியரங்கம் எல்லாத்துலயும் கலந்து கொள்றவர். நியூ ஜெர்சியில தமிழ் சங்கத்திலையும் இருக்கிறாரு. தமிழ் பள்ளியிலும் தன்னார்வலாக அவர் பயணித்து வருகிறார். முத்துக்குமார் தேவதாஸ், வாங்க, பள்ளி காலமே என்ற தலைப்பில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. என் தாய் தந்தையருக்கு முதல் வணக்கத்தையும், தாய் தமிழுக்கு 2ஆம் வணக்கத்தையும், வடதுருவத்தின் விண்மீன் போல இருக்கும் நடுவரையா அவர்களுக்கு அடுத்த வணக்கத்தையும், சரவடியென பேச வந்திருக்கும் என் அணியினருக்கும், நம்பத்து போன பிஜிலி பட்டாசாக பேச வந்திருக்கும் எதிரணியினருக்கும், அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கும் நியூ ஜெர்சி சன்ரைஸ் ரேடியோ அவர்களுக்கும், உலகெங்கிலும் இந்த நிகழ்ச்சியை கண்டும் கேட்டும் ரசித்துக் கொண்டு இருக்கும் எனது அருமை தமிழ் சொந்தங்களுக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்களுடன் அநேக வணக்கங்கள். நடுவர் ஐயா, வாழ்க்கையில சிறந்த காலம் கல்லூரி காலம்தான். அதாவது இந்த பிரியாணி சாப்பிடாதவனுக்கு உப்புமாவே அருமையான உணவா இருக்கும். அது மாதிரி இந்த பள்ளி காலத்தை முழுமையா சுவைக்காதவங்களுக்கு கல்லூரி காலம் சுவையானதா தான் தெரியும். அப்படிதான் நம்ம சகோதரர் திரு சிங்காரவேலன் அவர்கள் பேசினது இருந்தது. அவர் கல்லூரி காலங்கள் தான் வாழ்க்கைக்கே உங்களுக்கு தொடக்கத்தை கொடுக்குதுன்னு சொல்லி சொன்னாரு.
இந்த 4 வருடங்கள் 6 வருடங்கள்ல கல்லூரி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வாழ்க்கை என்பது ஒரு திணிப்பு போன்றது. எதையுமே நீங்க வந்து பொறுமையா, நிதானமா, அளவா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த நீங்க சுமையை ஏத்துனாதான் உங்களால அதை தாங்கிக்க முடியும். ஒரேடியா ஒரு பாரத்தை ஏத்துனா வண்டி அச்சு முறிஞ்சு போறது போல நம்ம வாழ்க்கையும் ஒரு அச்சத்தை வந்து நமக்கு உருவாக்கும். இந்த 4 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் கல்லூரி காலத்துல நமக்கு அதைத்தான் செய்யுது. வாழ்க்கைனா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி விட்டுருது. இந்த கல்லூரி காலத்துல நம்ம வந்து நல்லபடியா படிச்சு நல்லபடியா வேலைக்கு சேர்ந்து நல்லபடியா அடுத்த குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு சுமையை, மிகப்பெரிய சுமையை வந்து இந்த குறுகிய காலத்துக்குள்ள நம்ம தலையில ஏற்றி விட்டுருது இல்லைங்களா? இவ்வளவு பெரிய பாரத்தை சுமந்துட்டு நம்ம எப்படிங்க நிம்மதியா வந்து நம்ம வாழ்க்கை செலுத்த முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? இந்த கல்லூரி காலம் என்பது உண்மையிலேயே பாத்தீங்கன்னா முள்கிடத்தை சுமந்து முள்கிடத்தை அணிஞ்சு சிலுவையை சுமப்பது போன்றது. ஐயோ. நம்ம நம்ம சுமக்கிறத பார்க்க போகும்போது எல்லாருமே நம்மளை இயேசுநாதர் மாதிரி சொல்லுவாங்க. ஆனா சுமக்கிறவனுக்கு தான் அந்த வழி என்னன்னு தெரியும் இல்லைங்களா? மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்ற மாதிரி ஒருவருடைய வாழ்க்கையில 4 பகுதியாக பிரிச்சுக்கலாம். பள்ளிக்காலம், கல்லூரி காலம், திருமணம் செய்து கொள்ள காலம், பிறகு வந்து முதுமை காலம். இதுல வந்து மற்ற 3 காலங்களுக்கும் அடிப்படையா அமைவது பள்ளி காலம் தான் இல்லைங்களா? நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சகோதரி ஸ்ரீவாணின்னு சொன்னாங்க, 12 ஆண்டுகள் நம்ம வாழ்க்கையில முதல் 12 ஆண்டுகள் வந்து நாம் பள்ளி காலங்கள்ல நமக்கு வருது. இந்த 12 ஆண்டுகள்ல ஒவ்வொரு ஆண்டும் நம்ம ஒவ்வொன்றும் புதுசு புதுசா கத்துக்கிறோம். கல்லூரி காலங்கள்ல கூட நம்ம 4 ஆண்டுகள்ல நம்மளுடைய படிப்பு சார்ந்து மட்டும்தான் நம்ம கத்துப்போமே தவிர இந்த 12 ஆண்டுகள்ல நமக்கு வர பல அனுபவங்களை வந்து வாழ்க்கையில கல்லூரி காலங்கள் நம்ம கண்டிப்பா தராதுங்க ஐயா. அனுபவம் பார்த்தீங்கன்னா இனிமையான அனுபவம் நான் சொல்றேன். கல்லூரி காலங்கள்ல வந்து கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி நம்ம படிக்கணும், செமஸ்டர் முடிக்கணும், அரியர்ஸ்லாம் கிளியர் பண்ணணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். இது மட்டுமே நம்மளோட குறிக்கோளா இருக்கும். ஆனா பள்ளி காலங்கள்ல இப்படி எந்த விதமான கடின இலக்குகளும் இல்லாம வாழ்க்கை இயல்பா அவ்வளவு நிறைவோட அவ்வளவு மகிழ்வோட கிடக்கும் ஐயா. சுருக்கமா சொல்லணும்னா நம்ம பள்ளி காலம்ன்றது வந்து வசந்த காலம் மாதிரி பல நிறங்கள் நிறைந்திருக்கும், பசுமையாகவும் இருக்கும். அதனால்தான் வந்து பள்ளிக்கால நினைவுகளை பசுமரத்து ஆணின்னு சொல்லுவாங்க. அது நம்ம மனசுல இருந்து என்னைக்குமே அழிக்க முடியாது. ஆனா கல்லூரி காலம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மேயிலே பசுமை ஏயிலே அப்படின்ற மாதிரி இலையுதிர் காலம் போன்றது. பல வண்ணங்கள் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அது எல்லாமே காஞ்சி உதறக்கூடிய இலைகள் தான் அது. நம்ம பள்ளி காலத்துல இருந்து கல்லூரி காலங்களுக்கு மாற போகும்போது பல விஷயங்கள் நம்ம தொலைக்கிறோம் ஐயா. முதலாக நம் தாயின் அரவணைப்பை தொலைக்கின்றோம். அது மட்டுமா, அடுத்ததே நம்ம தாய்மொழியாம் தமிழை தொலைக்கிறோம். எந்த கல்லூரியில தமிழ் பாடங்கள், அதாவது தமிழை ஒரு டிகிரியா படிக்கிற மக்களை தவிர வேற எந்த கல்லூரியில பாடத்திட்டங்களை தமிழ் இருக்குன்னு சொல்லுங்க. அங்கேயே நம்ம தமிழை அழிச்சிடுறாங்க. கல்லூரியில முதல் ஆண்டுல இருந்து தமிழ் நமக்கு பாடத்திட்டத்திலே கிடையாது. தாயின் அரவணைப்பையும் தொலைத்து தமிழின் அரவணைப்பையும் தொலைத்து அங்கேயே நாம் நிர்கதியா ஆகிவிட்டோம் இல்லைங்களா? பள்ளிக்காலம் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. தாயின் அரவணைப்பை வந்து நிச்சயமா இழந்து போயிடுறோன்றீங்க நீங்க கல்லூரி போகும்போது. கண்டிப்பா. ஏன்னா பெரும்பாலும் உங்களுக்கு கல்லூரி போறவங்க வந்து விடுதலை தங்கி தான் படிக்கிறாங்க. ரெண்டாவது, அவங்களுக்குள்ளேயே ஒரு 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 முதிர்ச்சி வந்தது, அவங்களுக்கு ஒரு நினைப்பு. அவங்க வந்து அம்மா வந்து சாப்பிட்டியாடா அப்படின்னாக்க எத்தனை நாளும் மதியம் சொல்லிட்டு இருப்ப, என்ன தேய்ச்சி குளிச்சானு அப்பா கேட்டாங்கன்னாக்க இது உங்களுக்கு வேலையே இல்லையாப்பா அப்படின்ற வேண்டியது. இதெல்லாம் வந்து கல்லூரி காலங்களுக்கு போனதுக்கு நமக்கு நடக்கிற மாற்றங்கள். பள்ளி காலங்கள் வரைக்கும் நம்ம வந்து அம்மாவின் அரவணைப்பிலையும் அப்பாவின் அரவணைப்பிலையும் இருக்கும்போது நமக்கு இந்த ஒரு எண்ணம் வராது கிடையாது. ஆனா கல்லூரிக்குன்னு போனதுக்கு அப்புறமா நம்ம கூட இருக்க நண்பர்களாகட்டும், நம் வயதாகட்டும், நம்மளுடைய சூழ்நிலைகளாகட்டும் நம்மளை மாற்றி விடுகின்றன. நாம் அந்த ஒரு இனிமையான மனநிலையை தொலைத்து விடுகின்றோம். இதுதான் வந்து நம்ம அருமையான ஒரு பாடல் கூட ஒண்ணு இருக்கு. அறியாத வயசு புரியாத மனசு. அது எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா நம்ம பள்ளி காலத்துல தான் பாடியிருக்காங்க. பள்ளி காலத்துல இருக்கிற நினைவுகள் எல்லாமே வந்து பசுமையான நினைவுகள். நமக்கு அறியாத வயசுலயும் புரியாத ஒரு நிலையிலும் ஏற்படுகின்ற அந்த அனுபவங்கள் வந்து வேற எந்த ஒரு சூழ்நிலையும் நமக்கு கிடைக்காதுங்க ஐயா. நம்ம சகோதரி ஸ்ரீவாணி சொன்ன மாதிரி பள்ளி காலங்கள்ல நம்ம பள்ளி முடிஞ்சோடனே வெளியே வந்தோடனே வாசல்ல ஒரு பாட்டி வந்து நெல்லிக்காய், கம்மர்கட்டு, அந்த மாதிரி முறுக்கு, கடலை மிட்டாய், தேன் மிட்டாய், மரவள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு, உப்பு மிளகு பொடி போட்ட மாங்காய், இதெல்லாம் வந்து வித்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இப்ப சொன்னா கூட நம்ம நாக்குல எச்சி ஊறும். ஆனா அதே கல்லூரி போனதுக்கு அப்புறம் பாருங்க, நமக்குள்ள நமக்கே தெரியாத ஒரு சின்ன சங்கோச்சம், ஒரு சின்ன கூச்சம் வந்துடும். இதெல்லாம் போய் வாங்கி சாப்பிடணும்னு நம்ம யோசிப்போம். ஒரு தடவை 2 தடவை யோசிப்போம், நம்ம போகவே மாட்டோம்.
இல்லைங்களா? அவ்வளோ ஏங்க, நம்ம பண்டிகை காலங்களை எடுத்துக்கோங்க. நம்ம பள்ளி காலங்களை படிக்க போகும்போது இந்த தீபாவளியை எப்படி கொண்டாடி இருப்போம் இல்லைங்களா? 10 தெரு அலற மாதிரி நம்ம வெடி வெடிப்போம், பட்டாசு தூக்கி போடுவோம். பட்டாசு வெடிக்கிறதே தினுசு தினுசா புதுசு புதுசா கண்டுபிடிப்போம். நம்ம தேங்காய் சிரட்டைக்குள்ள வச்சு பட்டாசு வெடிக்கிறது, அப்புறம் வந்து தகரா டின்னுக்குள்ள வச்சு டால்டா டின்னுக்குள்ள வச்சு வெடி வெடிக்கிறது, அப்புறம் உன்னோட வெடி சத்தம் அதிகமா இருக்கு, என்னோட வெடி சத்தம் அதிகமா இருக்குன்னு போட்டி போட்டு வெடிக்கிறது. இதெல்லாம் கல்லூரி போனதுக்கப்புறம் மொத்தமா மாறிடுங்க ஐயா. கல்லூரியில இருந்து பாருங்க, வீட்டுக்கு வந்த உடனே அன்னைக்கு காலையில வழக்கம் போல எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டோம். காலையில எழுந்திரிச்சு டிவி முன்னாடி போய் உட்காந்துருவோம் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சிகள் பாக்குறதுக்காக. நம்ம ஆனா போய் பட்டாசு வெடிக்கிறதுலையோ இல்ல அடுத்த வீட்டுக்கு போய் பலகாரம் கொண்டு போய் கொடுக்கறதுலையோ நம்ம ஆர்வம் காட்டவே மாட்டோம். இது கல்லூரியில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். நம்மளோட பண்டிகைகளையே நம்மளால இயல்பா கொண்டாட முடியாம போயிருது இல்லைங்களா? இதுலயுமே வந்து வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் விஷயங்களுக்கு தனி மதிப்பு இருக்கும். முதல் வெற்றி, முதல் தோல்வி, முதல் காதல், இப்படி பல விஷயங்கள் நமக்கு நடக்கிறது பள்ளி காலங்கள்ல தான். கல்லூரி காலங்கள்ல நமக்கு ஒரு பண்பட்ட மனசு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாகும். அப்போ நம்மளை அறியாம வரக்கூடிய ஒரு காதல், நம்மளை அறியாம வரக்கூடிய ஒரு வெற்றி, நாம் முயற்சியை செய்தும் அடைந்த ஒரு தோல்வி, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை கல்லூரி வாழ்க்கையில் நமக்கு அமைஞ்சிடும். ஆனா பள்ளி காலங்கள்ல பாத்தீங்கன்னா நம் இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்வது போல எவ்வளவு தடைகள் வந்தாலும் எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் துவண்டு விடாமல் அடுத்தடுத்து நகர்ந்து கொண்டிருப்பதற்கு பள்ளிக்கால நினைவுகள் மட்டுமே நமக்கு உறுதுணையாக இருக்கின்றது. இன்னொரு முக்கியமான ஒரு நினைவுகளை பகிர்ந்து விரும்புகிறேன். ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், இப்படி ஒரு லீவ் லெட்டரை வந்து நமக்கு எழுதக்கூடிய வாய்ப்பு பள்ளி காலங்களில் மட்டும்தான் கிடைக்கும். கல்லூரி காலங்களில் போய் நீங்க பாருங்க, யாரும் ஒரு அனுமதி பெற்று விடுபெடுப்பதே கிடையாது. காலேஜ் கட்டடிக்கிறது, பங்க் பண்றது, அவ்வளோங்க. இன்னைக்கு ஊர்ல நடக்கிற பல ஸ்ட்ரைக்ல பண்றது யாருங்க? கல்லூரி மாணவர்கள் தான். எங்கேயாவது பள்ளி மாணவர்கள் ஸ்ட்ரைக் பண்றாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? ஏன்னா கல்லூரியோட அந்த பருவம்ன்றது வந்து நம்ம சிங்கரவேலன் அவர் சொன்ன மாதிரி ஒரு ராவடி பண்ணக்கூடிய ஒரு மனநிலை தான் மக்களுக்கு கொடுக்க தவிர பள்ளி மாணவர்கள் போன்ற ஒரு மென்மையான இனிமையான மனநிலையை கொடுப்பதில்லை இல்லைங்களா? அதே மாதிரி கல்லூரி காலங்களில் பல கவிஞர்கள் உண்டாகிறதா அவர் சொன்னார். பொதுவா வந்து ஒருத்தர் எப்ப கவிதை எழுத தொடங்குவாரு, ஒண்ணு அவர் காதலிக்கணும், இல்ல காதலிச்ச பெண்ணு அவரை விட்டுட்டு போயிடணும். அது மாதிரிதான் பள்ளி காலம்ன்றது வந்து நம் இளமை காலத்து காதலி போன்றது. அந்த பள்ளி காலத்தை தொலைச்ச உடனே கல்லூரிக்கு வந்தவனே பல பேர் கவிஞனா மாறிடும். சிங்கரவேலன் அவர்கள் நான் பதில் சொல்ல விரும்புறேன். நீங்க மட்டும் தான் வந்து ரஜினியோட பாடல் எடுத்து சொல்லுவீங்களா? நாங்களும் சொல்றோம் பாருங்களேன். வாழ்க்கை ஒரு சினிமா 3 மணி நேரம் தான், 3 மணி நேரம் போல 3 பருவம் தான். குழந்தை பருவம் 1, இளமை பருவம் 2, முதுமை பருவம் 3. இதுல அந்த குழந்தை பருவம்ன்றது வந்து பல பேருக்கு மீண்டும் கிடைக்க முடியாத ஒரு பருவம். இளமை பருவத்து கூட 40லயும் உங்களுக்கு ஆசை வரும், 60லயும் ஆசை வரும் சொல்லி நீங்க இளமை பருவத்துக்கு நீங்க மாற முயற்சி பண்ணலாம். ஆனா அவங்க பள்ளி பருவத்துக்கும் குழந்தை பருவத்துக்கும் உங்களால என்னைக்குமே மாற முடியாது. குறிப்பா அந்த டீனேஜ் பருவம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, 13 பருவம். அந்த 13 பருவம் வந்து நமக்கும் சரி நம் பெற்றோர்களுக்கும் சரி ஒரு இனம் புரியாத ஒரு அச்சம், ஒரு மகிழ்ச்சி, இது எல்லாத்தையும் கலந்து தரக்கூடிய ஒரு இனிமையான அனுபவமா அமைகிறது. இந்த மாதிரியான ஒரு பருவத்தை கல்லூரி காலமோ அல்லது அதற்கு வரக்கூடிய திருமண காலமோ அல்லது முதுமை காலமோ நமக்கு நிச்சயமா தராது. இந்த பள்ளி காலத்தை நாம் அசை போட்டு கொண்டே மீதம் இருக்கும் வாழ்க்கையை நிறைவாகவும் மகிழ்ச்சியோடவும் கடக்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு இனிய தீபாவளி வாழ்த்துக்களோடு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி முத்துக்குமார். உங்களுடைய அணிக்கு வந்து சிறப்பாக சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நீங்க எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. குறிப்பா வந்து அந்த நினைவுகள் வந்து நினைவுகள்ல தான் நம்ம வாழ்க்கையே வாழ்றோம். பிற்காலத்துல கூட அந்த நினைவுகள், அதுவும் பள்ளிக்கால நினைவுகள்ல தான் நம்ம வாழ்றோம் அப்படின்னு சொன்னீங்க. அது ரொம்ப உண்மைதான். அது பல சமயத்துல வந்து அந்த பள்ளிக்கால நினைவுகள், அங்க வந்து இந்த பாட்டிட்ட வாங்கி சாப்பிட்டதெல்லாம் நீங்க சொன்னீங்க. அதெல்லாம் வந்து எப்பவுமே நினைக்கும் தோறும் ஒரு இனிய ஒரு இனிப்பான ஒரு அனுபவங்கள் தான் நமக்கு. ஆனா ஒரு பாட்டு பாடுனீங்க, ஏப்ரல் மேலே பசுமே இல்லை, அது வந்து அங்க வந்து சரியா அது ஒட்டல நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, பள்ளி காலத்துல லீவ் விட்டாங்கன்னு வச்சுங்க, அப்ப என்ன பாடுறாங்கன்னா, கொலம்பஸ் கொலம்பஸ் விட்டாச்சு லீவு அப்படி பாடுறாங்க. ஆனா காலேஜ்ல தான் லீவ் விட்டா ஏப்ரல் மேயில பசுமையே இல்ல காஞ்சு போச்சுடா. இதுதான் வித்தியாசம் நினைக்கிறேன் நான் பள்ளி காலத்துக்கும் கல்லூரி காலத்துக்கும். ஆனா இப்ப அடுத்து வராரு பாலமுரளி.
அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்க்கலாம். அவரு சோழ நாட்டை சேர்ந்தவர் தான். நாகையில பிறந்து அஹ், மலைக்கோட்டையில வாகை சூடியவர். நியூ ஜெர்சி தமிழ் சங்கத்தோட தலைவராக இருந்தவர் 2021 22ல. இப்பொழுது ஃபெட்னா வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையோட பொருளாளராக இருக்காரு. பொருளாளர்னா ரொம்ப முக்கியமான ஆளா தான் இருப்பாரு நிச்சயமா. பொருள் உள்ளவங்கள தானே பொருளாளராக போட முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரொம்ப முக்கியமானவர் அவர். இந்திய நாளில் நம்மளோட இணைந்திருக்கிறார். அவர் ஆம், கல்லூரி காலமே அப்படின்னு தன்னுடைய அணிக்கு அணி சேர்த்து பேச வருகிறார் இப்பொழுது. பாலமுரளி வாங்க. என்னை சிந்திக்கவும் செயல்படவும் வைத்துக் கொண்டிருக்கும் தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்ச்சியை இணைய வழியாக ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து என்ஜே சன்ரைஸ் தொலைக்காட்சி ஆர் ரேடியோ நிறுவனத்தின் வாசகர்களுக்கு வணக்கம். தமிழ்த்தாய் நிதமும் நாவில் நடனம் புரியும் நட்சத்திரம் போல் அமர்ந்திருக்கும் எங்கள் பட்டிமன்ற தலைவருக்கு வணக்கங்கள். ஜாலியா கல்லூரி வாழ்க்கையே சிறப்பான வாழ்க்கை என்று பேச அமர்ந்திருக்கும் எனது கட்சிக்காரர்களுக்கும், இன்னும் வளராம சின்ன பசங்களாவே இருக்கிற எதிர்கட்சி அணியினருக்கும் வணக்கம். எல்லா தடைக்கற்களும் படிக்கற்களாக மாறி துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் மலர அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பள்ளியில படிக்கிற எல்லாருமே ஏங்குறது என்ன விஷயத்துக்கு தெரியுமா? எப்படா கல்லூரிக்கு போவோம் அப்படின்னு தான் அவங்க ஃபர்ஸ்ட் ஏங்குவாங்க. அதே மாதிரி வேலை பார்க்குற எல்லாரும், வேலைக்கு போன எல்லாரும் ஏங்குறது என்ன தெரியுமா? அடடா கல்லூரி வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம வந்துட்டோமே அப்படின்னு ஏங்குவாங்க. இந்த சாரரும் சரி அந்த சாரரும் சரி எப்போதுமே நினைச்சு சுவைச்சு பார்க்கறது நம்மளுடைய கல்லூரி வாழ்க்கையை தான். எங்க அணியில பேசின சிங்காலவேரன் சொன்னாரு, புத்தகங்கள் எடுத்துட்டு போவாங்க கல்லூரிக்குன்னு. அவர் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டார். கழுதை பொதி சுமப்பதை போல் புத்தகங்கள் எடுத்துட்டு கல்லூரிக்கு போவாங்களா? பார்த்திருக்கீங்களா என்னைக்காது நீங்க? ஆனா பள்ளிக்கு கழுதை பொதி சுமப்பதை போல் புத்தகங்கள் எடுத்துக்கிட்டு போறதாங்க பள்ளி வாழ்க்கை. இதுல என்ன ஜாலி இருக்கு? மகாவிஷ்ணு மாதிரி ஒத்த விரல்ல அந்த நோட் புக்கை சுத்திக்கிட்டு போறதுதான் கல்லூரி வாழ்க்கை இல்லையா? அதே மாதிரி நீங்க இப்ப கல்லூரி போயிட்டீங்க, கல்லூரி வாழ்க்கையில இருக்கும்போது லேட்டா வீட்டுக்கு வரீங்க. தாமதமாக வீட்டுக்கு வரும்போது அம்மாவோ அப்பாவோ ஏன் லேட்டு அப்படின்னு கேட்பாங்க. நீங்க ஒரு பதில் சொன்னா போதும், லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். தோளுக்கு மேல வளர்ந்துட்டான் தோழனோ தோழியோ, அதுக்கு மேல பேச மாட்டாங்க. ஆனா பள்ளி வாழ்க்கையில இருக்கும்போது லேட்டா வந்தீங்கன்னா அம்மா அப்பா கேட்கவே மாட்டாங்க கேள்வி. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க தான் உங்களை இந்த டியூஷன் அந்த டியூஷன் போட்டு லேட்டா வர வைக்கிறது. பள்ளி முடிஞ்ச உடனேயும் பொதி எண்ணும் சுமக்கிறதுக்காக 2-3 டியூஷனை போட்டு வீட்டுக்கு லேட்டா தான் வருவோம். இதுதான் பள்ளி வாழ்க்கை நடுவர் அவர்களே. அதே மாதிரி ஆசிரியர்கள் காதை பிடிச்சி திருகுனாங்கன்னு சொன்னாங்க எதிரணியில இருக்கிறவங்க. ஆமா, ஆசிரியர்களோட அடக்குமுறை பள்ளியில தான் அதிகமா இருக்கு, கல்லூரியில் அப்படி கிடையாது. நம்ம வீட்டுல பாக்குற மாதிரியே நம்மளுடைய பேராசிரியர்களும் தோளுக்கு மேல வளர்ந்தா தோழன், அவ்வளவுதான், தட்டி கொடுத்து அவனை தயார்படுத்துவார்கள் இல்லையா? அதே மாதிரி இந்த பள்ளிக்கு போறவங்க எல்லாம் நீங்க கண்டுபிடிச்சிடலாம், இவங்க எல்லாம் பள்ளிக்கு போறாங்க, இவங்க எல்லாம் கல்லூரிக்கு போறவங்க. எப்படி? ஒரே மாதிரி நீல சட்டை, நீல சொக்கா, நீல ட்ரௌசர், இல்ல நீல கலர் தாவணி, பிங்க் கலர் தாவணி, இப்படி பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே ட்ரெஸ். இதுல என்ன ஜாலி இருக்கு நடுவர்களே? விதவிதமான உடைகள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆமா, அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து போற மாதிரி இருக்கும். விதவிதமான கலர் கலரான உடைகள், விதவிதமான ஆடைகள். இதுதான் கல்லூரி வாழ்க்கை, ஜாலியான வாழ்க்கை. அதே மாதிரி மதிப்பெண்கள்ங்கிறது ஒரு பெரிய அழுத்தம் பள்ளி வாழ்க்கைக்கு. ஏதோ 1ஆவதுல இருந்து 9ஆவது வரைக்கும் ஆல் பாஸ் போட்டுடுறாங்க. முத்துக்குமார் சொன்னாரு, கவலையே இல்லாம இருக்கிறது பள்ளி வாழ்க்கை. கவலையே இல்லாம இருக்கிறதா? ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா அவ்வளவுதான், உட்காந்து தம்பி பசங்களோடையும் தங்கச்சி பாப்பாங்களோடையும் திருப்பி படிக்க வேண்டியதான் அடுத்த கிளாஸ. கல்லூரியில் அப்படி கிடையாது. அரியர் வச்சா போயிட்டே இருக்கலாம் முன்னாடி, அடுத்த செமஸ்டர் விட்டா அடுத்த வருஷம் படிச்சு கல்லூரியே முடிச்சிடலாம் 3 வருஷத்துல நீங்க. ஆனா அதுக்கப்புறம் திருப்பி எழுதி பாஸ் ஆனா நீங்க வாழ்க்கைக்கு போய் நீங்க வெற்றி பெறலாம். அதாவது கல்லூரிகள் நம்மளை வாழ்க்கைக்கு தயார்படுத்துது. பள்ளி அப்படி கிடையாது. மதிப்பெண்கள் அப்படிங்கிற ஒரு பந்தய குதிரை மாதிரி நம்மளை ஓட்ட வைக்கிறாங்க. ஒரு பையன் வரான், பா 95 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அவங்க அப்பா அவன் நடிக்கிறார்,
மிச்சம் 5 மதிப்பெண்கள் எங்க போச்சு? கல்லூரியில் அப்படி இருக்குமா? 70-80% நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க தான் ராஜா. அதை பத்தி கவலைப்படுத்தல. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன் 80 மதிப்பெண்கள் எடுத்தீங்கன்னா இதுதான் கல்லூரி வாழ்க்கை. கல்லூரி வாழ்க்கையை தான் நம்மளை வாழ்க்கைக்கு தயார்படுத்துது இல்லையா? கல்லூரிகள் நம் கனவுகள் விரியும், கற்பனைகள் மலரும் கனவு தொழிற்சாலை. அங்கதாங்க நட்புகள் பிறக்கும், காதலும் பிறக்கும். ஏன் சொந்தக்காரங்க கூட நண்பர்களுக்கு பின்னால் அப்படின்னு நினைக்க தோன்ற காலம் தான் கல்லூரி காலம். முத்துக்குமார் சொன்னது போல சுமை இல்ல, நிதர்சனமான உண்மை கல்லூரி காலம் இல்லையா? நம்ம வீட்டுல பள்ளி காலத்துல இருக்கும்போது வீட்டுல போய் ஒரு 5 ரூபா வாங்குறீங்க, 10 ரூபா வாங்குறீங்க. வீட்டுக்கு திருப்பி வந்தா என்ன கேட்பாங்கன்னா, அந்த 10 ரூபாய்க்கு கணக்கு கொடு, 5 ரூபாய்க்கு கணக்கு கொடு, மிச்ச பைசா கொடுன்னு கேட்பாங்க. கல்லூரியில் அப்படி கிடையாது. தோளுக்கு மேல தோழன், இந்தா காசு, கணக்கு கேட்கறது கிடையாது. கேட்டுக்கிட்டே கேட்டு கேட்க கேட்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் கல்லூரி வாழ்க்கை. கேட்டு வாங்குவீங்களா நீங்க? கேட்டு வாங்குறதுதான் பண்பு நடுவர் அவர்களே. அதே மாதிரி பள்ளியில ஒரு தவறு செஞ்சிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஸ்டாண்ட் அப் ஆன் த பெஞ்ச், மேலே ஏறி நிக்கணும், இல்ல கையை காட்டு அடிப்பாங்க, காதை திருகுவாங்க. அவர் சொன்ன மாதிரி கல்லூரியில தவறு பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? வெளில போ, ஓகே பாய், ஜாலியா வெளில போயிட்டே இருக்கலாம் இல்லையா? அதே மாதிரி பட்டாசு வெடிக்கிறத பத்தி சொன்னாரு. நாங்க சரட்டைகளை வச்சு பட்டாசை வெடிச்சோம், டால்டா டின்களை வச்சு பட்டாசை வெடிச்சோம். ஹலோ, இந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? இப்ப காலையில 1 மணி நேரம், ஈவினிங் 1 மணி நேரம், இதுதான் தமிழக அரசு இப்ப கொடுத்திருக்கிற வெடிக்கிறதுக்கு கொடுத்திருக்கிற ஒன்றை காலக்கெடு. அதுக்குள்ள நீங்க சிரட்டையில வெடிப்பீங்களா, டால்டா டின்ல வெடிப்பீங்களா? அதெல்லாம் அந்த காலம் முத்துக்குமார், காலம் மாறி போச்சு. அதத்தான் சொல்றாரு, அந்த காலத்துல அப்படி எல்லாம் இருந்ததுன்னு சொல்றாரு. இல்ல, இந்த காலத்துலயும் பள்ளி இருக்குல்ல. இந்த காலத்து பள்ளியில இருக்கிறவங்களுக்கும் சிறந்த காலம் எது, கல்லூரி காலம் எது அப்படிங்கிறப்ப எந்த காலத்திலயுமே சிறந்த காலம் கல்லூரி காலம். அதே மாதிரி கொலம்பஸ் விட்டாச்சு லீவு, என்ன பொறுப்பு இல்லாம ஜாலியா சுத்துறாங்க பாருங்க. ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லை. ஏன்னா கல்லூரிக்கு போல, படிக்கல, என் வாழ்க்கையில பசுமை இல்லைன்னு பாடுறாங்க மக்கள். அப்படி ஒரு அர்த்தம் இருக்குதா அதுக்கு? ஆமா, சொல்லவே இல்லை. கல்லூரிக்கு போக முடியலையே அந்த 2-3 மாதங்கள் கூட அப்படின்னு ஏங்குறாங்க. இவங்க எல்லாம் வளரவே இல்லை நடுவர்களே. இன்னமும் அந்த பள்ளி காலத்திலேயே இருக்காங்க, பள்ளி பருவத்துல இருக்காங்க. வளருங்க, வாழ்க்கைக்குள்ள வாங்க. அதாவது இப்படி சொல்லி முடிக்கிற நடுவர்களே, கல்லூரிங்கிறது நினைவுகளை சுவாசித்த வகுப்பறைகள், நாங்கள் சுவடுகளை பதித்த புல்வெளிகள், நட்புகள் மலர்ந்த பயணங்கள், அன்பை முறிக்காத கடன் பெற்ற கேன்டீன்கள், காதல் மலர்ந்த தாழ்வாரங்கள், எங்கிருந்தோ வந்து ஒரு தோட்டத்து மலரான ஹாஸ்டல், ஹிட்லர் போல சில பேராசிரியர்கள், நண்பர்களாய் பல பேராசிரியர்கள், அதுவே எங்கள் கனவு தொழிற்சாலை. ஆம், நாங்கள் கதைகள் பல பேசிய கல்லூரி சாலை. மொத்தத்துல நம்மை புடம் போட்டு கனவு தொழிற்சாலையான கல்லூரியே நம்முடைய வாழ்க்கைக்கு தயார்படுத்துது அப்படின்னு கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி நன்றி பாலமுரளி, ரொம்ப அருமையா பேசினாரு. அவர் அங்க திருச்சியில படிச்சவர் மட்டும் இல்ல, இங்க பாஸ்டன்லயும் படிச்சிருக்கிறாரு. ஸோ அதனால கல்லூரி காலம் தான் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் கூட முதல்ல சேரும் பொழுது இங்க என்னடா அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு தோணுச்சு இங்க வரும்பொழுது. அது மாதிரிதான் இப்ப பாலமுரளியை விட்டா ஷேப் பண்ணிட்டு திரும்ப கல்லூரிக்கே போய் உட்கார்ந்துருவாரு போல இருக்குது. அந்த அளவுக்கு மிஸ் பண்றாரு. ஆனா நீங்க சொல்றதுல ஒரு உண்மைதான் இருக்குது. பிள்ளைங்க இந்த அவங்களோட புத்தகங்களை சுமையா கழுத மாதிரி சுமந்து போறாங்க அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதோட நான் பார்த்துக்கிறேன், இந்த ஆட்டோல 20-30 குழந்தைகளை ஏத்திட்டு அந்த புத்தக பைகளை தொங்க விட்டுக்கிட்டு அது போறதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் ஜேர்னி. அது அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ அப்படிலாம் இல்லாம இந்த விஷ்ணு மாதிரி ஒரு புத்தகத்தை அப்படி சுத்திட்டு போறது அனுபவிச்சிருக்கீங்க, ரொம்ப அனுபவிச்சிருக்கீங்க. பாலாம், நல்லா பேசுனீங்க. ஸோ இப்போ நீங்க சொல்றத பார்த்தா கல்லூரி காலம் தான் நல்லா இருக்கும் போல தெரியுது. எனக்கு கூட அப்படிதான் தெரியுது. ஆனா இப்ப வான்மதி வராங்க, அவங்க பள்ளிக்காலமே அப்படின்னு அவங்கள்ட்ட எதுவும் விஷயம் இருக்குதான்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே எல்லாமே பேசி முடிச்சுட்டாரு, பாலாவே பேசி முடிச்சிட்டாரு. வான்மதி சேலத்துக்காரவங்க. சேலத்துல பக்கத்துல எந்த ஊருன்னு கேட்டேன், ஆத்தூர்னு சொன்னாங்க. நல்ல வேளை எடப்பாடின்னு சொல்லல. இன்னைக்கு நான் மதியம் ஹெக்ஸ்வில்க்கு ஒரு கடையில போய் சாப்பிட போயிருந்தேன்.
அங்க போய் சாப்பிட்டு இருக்கும் பொழுது அவங்க வந்து எந்த ஊருன்னு கேட்டான், வந்து சேலம்னு சொன்னாங்க. என்னோட தோழி ஒருத்தவங்க கூட சேலத்துல இருந்தான். சேலம்னா பக்கத்துல எடப்பாடியா அப்படின்னு கேட்டேன். சும்மா கிண்டலா தான் கேட்டேன். ஆமா அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் கிண்டலா கேட்டேன், அப்போ பழனிசாமிக்கு சொந்தக்காரங்களான்னு கேட்டேன். அதுக்கு ஆமான்னு சொல்லிட்டாங்க. உடனே நான் வந்து சில சாம்பார்ல சில குறைகள்லாம் சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா பல்லு போயிருன்னு சொல்லிட்டு பில்லை கட்டிட்டு பேசாம வந்துட்டேன் பட்டிமன்றத்துக்கு. சரிங்களா? அப்படி ஒரு ஊர் சேர்ந்தவங்க சேலம். எம்சிஏ, எம்பிஏ நிறைய படிச்சிருக்காங்க. கல்லூரியில தான் அதிகமா வந்து படிச்சிருக்காங்க, நேரத்தை செலவழிச்சிருக்காங்க போல தெரியுது. ஃபார்மா கம்பெனில வந்து ஜாயிண்ட் டைரக்டர், இணை இயக்குனராக அவங்க இருக்கிறாங்க. நிறைய பட்டிமன்றத்துல பேசியிருக்காங்க, என்னுடைய சேர்ந்து அவங்க பேசியிருக்கிறாங்க. குறிப்பா வந்து சன் டிவி நடத்தின ஒரு கல்யாண மாலை நிகழ்வுல வந்து நான், அவங்க, சுபா எல்லாம் ஒன்னா சேர்ந்து நாங்க பேசியிருக்கிறோம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அதே மாதிரி நிறைய வந்து நிகழ்ச்சிகளை வந்து தொகுத்து வழங்கியும் அவங்க இருக்கிறாங்க. ஈவன் இப்போ எங்களோட நியூயார்க் தமிழ் சங்கத்துல கூட நிகழ்ச்சிகள்லாம் தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க. வான்மதி வாங்க பள்ளிக்காலமே அப்படின்னு பேச வர்றாங்க. நன்றி நடுவர் ஐயா. தாய் தந்தையுடன் என் கணவனையும் வணங்கி இந்நிகழ்ச்சியை இணைய வழியில் கண்டுகொண்டிருக்கும் அனைத்து பார்வையாளர்களுக்கும், இந்த பட்டிமன்றத்தை மிகச்சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கும், என்னுடன் பேச வந்திருக்கும் அனைத்து பேச்சாளர்களுக்கும், இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நியூஜெர்சி சன்ரைஸ் ரேடியோ குழுவினருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நம் வாழ்க்கையின் சிறந்த காலம் பள்ளிக்காலமே என எனது வாதத்தை தொடங்குகிறேன். நடுவரை அவர்களே, எனக்கு முன்னாடி பேசின 2 பேர்ல சிங்காரவேலனும் பாலாவும் ரொம்ப அழகா பேசிட்டு போனாங்க. அதுல சிங்காரவேலன் முதல்ல ஒரு பாயிண்ட் சொன்னாரு, பள்ளி பருவம் குறும்பாகவும் கல்லூரி பருவம் அடாவடித்தனமாகவும் இருந்ததுன்னு சொன்னாரு. ஏங்க, அதையே எங்க பாயிண்ட வந்து எங்களுக்கு சாதகமானதா அவருக்கு சாதகமா பேசிட்டு போறாரு. குறும்பு என்பது ரசிக்கத்தக்கது, அடாவடித்தனம் என்பது ரசிக்கத்தக்கது அல்ல சிங்காரவேலன், அதை தெரிஞ்சுக்கோங்க. குழந்தை பருவத்துல நீங்க பண்ற குறும்புத்தனம் நீங்க நினைச்சு பார்க்கும்போது சந்தோஷத்தை கொடுக்கும். அதே அடாவடித்தனம் பண்ணீங்கன்னா அது பின்னாடி பிரச்சனைய கொடுக்குங்க. மறந்துட்டு பேசிட்டு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப சொல்றது நீங்க குறும்பா சொல்றீங்களா இல்ல அடாவடியா சொல்றீங்களா? கொஞ்சம் குறும்பும் இந்த தடவை அடாவடித்தனத்தையும் சேர்த்து சொல்ல வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் வளர வேண்டும் அல்லவா? ஐயோ, சேலம் போதே நினைச்சேன் நானு. அடுத்தது 2 பேரும் சேர்ந்து ஒரே பாயிண்ட சொல்லிட்டு போனாங்க, புத்தக பையை நாங்கள் சுமந்து சென்றோம் பள்ளி பருவத்துன்னு. ஆனா ஒரு விஷயம் சொல்றாங்க, புத்தக பையை சுமந்தது என்னமோ உண்மைதான், ஆனா எங்க மனதில் ஒரு கணமும் இல்லை, பையில்தான் கணம் இருந்தது. கல்லூரிக்கு போகும்போது எங்க கையில் கணம் இல்லை, ஆனால் மனதில் கணம் இருந்தது. எத்தனை எத்தனை விஷயங்களை நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் தெரியுமா காலேஜ் படிக்கும் போது. ஆனா பள்ளியில எங்களுக்கு அப்படி இல்லை, சும்மா ஒரு பேக் பின்னாடி இருந்தது, அவ்வளவுதான். அப்புறம் வந்து சொன்னாரு, லெக்சரர்ஸ் எல்லாம் காலேஜுக்கு வரும்போது அவங்கதான் ப்ரே பண்ணிட்டு வரணும், நாங்க பண்ண தேவையில்லைன்னாரு. அது கரெக்ட் தாங்க. எங்களை பள்ளி பருவத்தில் என் குழந்தைகளை பார்க்க போகிறேன், பாடம் கற்பிக்க போகிறேன், எங்கள் ஆசிரியர் முகத்துல ஒரு சந்தோஷம் இருந்தது, எங்க பார்க்க வரணுங்கிற சந்தோஷம் இருந்தது. ஆனா கல்லூரி படத்துல டேய் இன்னைக்கு எவன் என்னத்த பண்ண போறானோ, யார் என்ன வினைய கூட்டுவாங்களோன்ற பயத்துல வராங்கங்க ஆசிரியர். அதுல என்ன சிறந்த காலம்னு நீங்க பேசிட்டு போறீங்கன்னு தெரியல. இதுல அடுத்து வந்து வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு ஒரு பாடல் வேற ஒண்ணு பாடி போனாரு. ஆனா எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டான்னு சொன்ன நீங்க பள்ளி பருவத்தை வேண்டான்னு சொல்லாமலா கல்லூரி பருவத்துக்கு போனீங்க? பாருங்க, ஏணியில ஏறி போனோடனே ஏணியே மறந்துட்டீங்களே சிங்காரவேலன். பரவாயில்ல விடுங்க. அடுத்தது சொன்னாரு, அவரோட தமிழ் பேராசிரியர் கல்லூரியில் ரொம்ப அழகா பாடம் நடத்தினாராம். ஏங்க, நீங்க அந்த தமிழ் பேராசிரியர் நடத்தினதை புரிஞ்சுக்கிற திறமையும் உங்க பள்ளி பருவத்துல இருந்து கிடைச்சதுங்க. உங்களுக்கு சுகமா ஆவண்ணா எங்கெங்க ஆரம்பிச்சது? உங்க பள்ளி பருவத்துல. அத மறந்துடாதீங்க எப்பவுமே. அதை விட ரொம்ப பெருமையா வேற பேசினார் நடுவரையா அவர்களே. நாங்க வந்து கல்லூரி பருவத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க ஆர்கிடெக்ட் ஆனோம், என்ஜினியர் ஆனோம். இது எல்லாத்துக்கும் பேஸ் நீங்க வந்து பள்ளி பருவங்க. உங்களுக்கு பள்ளி பருவம் நீங்க வந்து ரெஸ்யூமை ப்ரிப்பேர் பண்ணும்போது 10th எவ்வளவு எடுத்தீங்கன்னு சொல்லணும், +2 சொல்லணும், அப்புறம் காலேஜ்லயும் பர்சன்டேஜ் என்ன நீங்க சொல்லணும்.
இது 3 இல்லாம கொடுக்க மாட்டான். அதனால இந்த 3 மார்க் எடுக்கிறதுக்கும் நீங்க சிறந்த காலம் எதுன்னு சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்லாம பேசிட்டு போயிட்டீங்க. அடித்தளம் இல்லாம கட்டடம் எழுப்ப முடியுமா? அத சொல்லுங்க நடுவர் அவர்களே. அதை மறந்துட்டு அதை வேற அவ்வளவு சத்தமா சொன்ன பாயிண்ட் திருப்பி திருப்பி பேசிட்டு போய் உட்கார்ந்துருக்காரு. அவரை தொடர்ந்து பாலமுரளி அவரு வந்தாரு. எதிரணியில யாருமே வளரல, எல்லாரும் சின்ன பசங்களாவே இருக்காங்கன்னு. ஆனா இந்த சின்ன பசங்களுக்கு தெரிஞ்ச இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு பாருங்க. அதை நினைச்சுதான் நாங்கெல்லாம் வருத்தப்படுறோம். அதாவது பள்ளியில படிக்கும்போது பாலமுரளி சொல்லிட்டு இருந்தாராம், எப்படா நாங்கெல்லாம் காலேஜுக்கு போவோம்னு ஏங்கினாங்களாம். அதுக்கு நிறைய பேர் ஏங்கிட்டே இருந்தாங்களாம். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா பாலமுரளி? நிறைய பேரு கல்லூரிக்கு போன அப்புறம், டே ஏன்டா காலேஜுக்கு வந்தோம், பேசாம ஸ்கூல்லயே இருந்திருக்கலாம்டா இப்படின்னு புலம்புன எத்தனை பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அடுத்தது ஒண்ணு சொன்னாங்க, அப்பா அம்மா லேட்டா நாங்க வீட்டுக்கு வந்தோம்னா கேள்வி கேட்க மாட்டாங்க காலேஜ்ல, பள்ளியில கேட்பாங்க. ஏன் சம்டைம்ஸ் கேட்காம கூட இருப்பாங்க, ஏன்னா நாங்க டியூஷன்லாம் அவங்கதான் போட்டாங்கன்னு. ஏங்க அப்பா அம்மா உங்களை ஒரு அக்கறையா கேட்கறது நின்னு போயிடுச்சு. நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்க பாசத்தை இழந்துட்டு இருக்கீங்க. உங்களை தண்ணி தெளிச்சு விடணும்னு நினைக்கிறீங்க. அந்த காலம் சிறந்த காலமா? இல்ல உங்களை டியூஷன் போட்டாலும் நீங்க டைமுக்கு வந்துட்டீங்களா வரலையா, இல்ல டியூஷன்ல போட்டா நீ நல்லா படிப்பன்னு நினைக்கிற அந்த காலம் சிறந்ததா? என்ன பாலமுரளி எதோ பேசிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க. அப்புறம் சொன்னாரு பள்ளியில் அடக்குமுறை இருந்ததுன்னு. எதுங்க அடக்குமுறை? 5 வரலும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு குழந்தையும் ஒவ்வொரு விதமாகத்தான் இருக்கும். பள்ளியில் ஆசிரியர் அந்த குழந்தையோட நல்லது கெட்டதை பார்த்து அதனுடைய வளர்ச்சியை நல்ல விதமா அமைச்சிருக்காரு. அதனாலதான் நீங்க காலேஜுக்கு போன அப்புறம் உங்களை பத்தி நீங்களே புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கிறது. அடுத்தது இன்னொன்னு சொல்லிட்டு போனாரு, முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னாரு. யூனிஃபார்ம்ல இருக்காங்களாம், எல்லாரும் நீல சட்டை வெள்ளை சட்டையா இருக்காங்க பள்ளியில, கல்லூரியில கலர் கலரா சட்டை போட்டோன்னு. பாலமுரளி நீங்க நிறைய விஷயத்த இதுக்குள்ளார கொண்டு வந்திருக்கீங்க. பள்ளியில யூனிஃபார்ம் போட்டது எதுக்கு தெரியுமா? நாங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருப்போங்க, எல்லாரும் ஒரே மாதிரி கலர்ல இருப்போம், எங்க மனசுல வேற்றுமை இருக்காது. ஆனா கல்லூரிக்கு போகும்போது எவ்வளவு பிரச்சனை தெரியுங்களா? அது எவ்வளவு பிரஷர்னு உங்களுக்கு தெரியுமா? அடுத்தவன் நல்ல துணியை போட்டுட்டு நான் நல்ல துணி போடாம போயிருந்தா அந்த இடத்துல என் மன உளைச்சல் எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? பள்ளியில அப்படி எங்களுக்கு ஒரு மன உளைச்சலே இருந்தது இல்லைங்க. ஏன்னா எல்லாரும் நீல கலர்ல இருப்போம், வெள்ளை கலர்ல இருப்போம், எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். எங்களுக்கு மனசுல கஷ்டமே இருந்தது இல்லைங்க. அதை விட அதுக்கும் இன்னொரு பாயிண்ட் சொல்லிட்டு போனாரு. கல்லூரிக்கு போன அப்புறம் இவர் காசு கேட்பாங்களாம், கொடுப்பாங்களாம், அதுக்கு கணக்கு சொல்ல மாட்டாராம். எங்க கேட்கிறப்ப எல்லாம் உங்களுக்கு காசை கொடுத்துட்டு கணக்கு கேட்காம இருந்தா அந்த காலம் சிறந்த காலம். உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ரூபாய்க்கும் கணக்கை கேட்டு நீங்க என்ன பண்றீங்க? நீங்க வாங்கின காசுக்கு கரெக்டா சொல்றீங்களா? அதுல என்ன பண்ண உங்களை ரொம்ப பாசமா பார்த்திருக்காங்க, நீங்க அதெல்லாம் இழந்துட்டீங்க உங்க கல்லூரி காலத்துல. நீங்க இழந்ததை எங்களுக்கு சிறந்ததுன்னு பேசிட்டு போயிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க பாலமுரளி. அதெல்லாம் மறந்துடாதீங்க. இவங்க 2 பேர்த்தையும் தொடர்ந்து சுபா வேற வர போறாங்க. இன்னும் அவங்க என்னென்னதை கொண்டு சொல்ல போறாங்கன்னு தெரியல. அதுக்கெல்லாம் நடுவர் ஐயா நீங்க தான் பதில் சொல்லணும். அப்ப பாலமுரளி சொன்னதெல்லாம் சீச்சி இந்த பழம் புளிக்கும் அந்த கதை தானா? ரொம்ப புளிக்கும் ஐயா. அதுக்குதான் நான் ஒரு பாயிண்டா எடுத்து உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ நானு. அடுத்தது சொல்லுங்க. நீங்க இப்படி சொல்லி நான் சொல்றேன், எதிர்காலம் குறித்த கவலைங்கிறது எங்க பள்ளி காலத்துல இருந்ததே இல்லை. உங்களுக்கு சிறந்த காலமா இருந்தது. ஒண்ணுமே இல்லைங்க. இன்னைக்கு ஒரு பள்ளி குழந்தைய கூப்பிட்டு கேட்டா நான் போலீஸ் ஆறேன்பான், அடுத்த 10 நாள்ல போனா நான் டாக்டர் ஆக போறேன்பான். ஏன்னா என்னன்னு தெரியாது, அவன் வாழ்க்கைய வாழ்றான், அனுபவிக்கிறான், சிரிக்கிறான். ஆனா கல்லூரியில அப்படி கிடையாது. நான் ஒரு தடவை கம்ப்யூட்டர் சயின்ஸ் போயிட்டேன், நோ மேட்டர் வாட், நான் படிச்சுதான் ஆகணும், நான் போய் தான் ஆகணும், நான் காம்படிஷன் ஏத்துதான் ஆகணும். அதை விட்டு நான் மாறணும்னா கூட அதுக்கு நிறைய நான் அதுக்கான திறமைகளை யோசிக்கணும், நான் எந்த பக்கம் போகணும்னு இருக்கணும், அதெல்லாம் இருக்குங்க, நிறைய விஷயம் இருக்கு. அது சிறந்த காலம்னு சொல்ல முடியாது. அதை விட உங்களோட தனி திறமைன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இந்த பள்ளி காலத்துல ரொம்ப நல்லா வெளிக்கொண்டு வர முடியும். ஒண்ணுமே இல்லைங்க. நான் பள்ளி பருவத்துல இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் முதலில் பேசியது. நான் மைக்க பிடிச்சு சொல்லும் போது, தாமரை மலர் போல் வீற்றிருக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும், அல்லி மலர் போல் வீற்றிருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும், மல்லிகை மலர் போல் அமர்ந்திருக்கும் மாணவ மாணவியர்களுக்கும்னு நான் பேசினேங்க. அப்ப பிடிச்ச மயக்க இன்னைக்கு விடல. அத சொல்லுங்க. அது சொன்ன அனுபவம் இருக்கு இல்லைங்களா? அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரே கிளாப் பண்ணாங்க. ஆனா நான் கல்லூரியில போய் நான் பேசணும்னு வச்சுக்கோங்க, நான் பேசுறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசிக்கணும் பாயிண்ட. நான் இதெல்லாம் சொன்னா யாராவது சிரிப்பாங்களா,
இல்ல இதை ஏத்துப்பாங்களா, இல்ல நம்ம பாலமுரளி சொன்ன மாதிரி சிங்காரவேலன் சொன்னா நாங்க வளரலன்னு சொல்லுவாங்களா, இல்ல எவ்வளவு வளரலன்னு சொல்லல, அவ்வளவு இளமையா இருக்கீங்கன்னு சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. அப்படி சொன்ன மாதிரி தெரியலையே, அதனாலதானே இவ்வளவு பேச வேண்டி இருக்கு அவங்களுக்கு. இது மாதிரி எல்லாம் நான் கல்லூரி வாழ்க்கைக்கு போன அப்புறம் நான் என்ன பேசுறேன், நான் என்ன பண்றேங்கிறத நான் எப்பவுமே கான்சியஸா இருக்கணும். பள்ளி பருவத்துல அப்படி கிடையாது. நான் எதை வேணா பேசலாம். 2 விதங்க. குழந்தை ரொம்ப அழகா பேசினா அதை மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர தப்பு தப்பா பேசிட்டு போனான்னு சொல்ல மாட்டாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் டே சூப்பர் 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 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கல்லூரி பருவத்துல அந்த மாதிரி அறியாத சந்தோஷத்தை நீங்கள் எப்பவுமே கிடைக்காதுங்க உங்களுக்கு. ரொம்ப பார்த்து பார்த்து பண்ற மாதிரி இருக்கும். அதே ஸ்கூல்ல படிக்கும்போது நீங்க ஒரு மெச்சூரிட்டியா பிஹேவ் பண்றீங்க, அம்மா மாதிரி பிஹேவ் பண்றீங்க, ஆசிரியர் மாதிரி பிஹேவ் பண்றீங்க, அப்பா மாதிரி பண்றீங்கன்னா இந்த குழந்தை இந்த வயசுல எவ்வளவு மெச்சூர்டா இருக்கு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே கல்லூரில போய் எதையாவது குழந்தைத்தனமா பண்ணீங்கன்னா இருக்குத்தனமா பண்ணிட்டு சுத்துறாங்க பாரு இப்படிம்பாங்க. அது உண்மைதான். இதுல எந்த காலம்ங்க சிறந்த காலம்? நானாகவே இருக்கின்ற பள்ளி காலம் தானே சிறந்தது. எனவே சிறந்த பள்ளி காலத்தை ஒருபோதும் மறந்துவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையில் உங்கள் தீர்ப்பு நம் வாழ்க்கையின் சிறந்த காலம் பள்ளி காலத்திற்கே இருக்கும் என்று நம்பி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சிறப்பான பேச்சு வான்மதி. முதல்ல ஸ்ரீவாணி பேசும் பொழுது இங்கே வந்திருக்கிற வழக்கறிஞர்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட என்னடா வழக்கறிஞர்கள் சொல்றாங்களே அப்படின்னா இப்பதான் புரியுது. வான்மதி மட்டும் அவங்க லா படிச்சிருந்தாங்கன்னா நியூ ஜெர்சிலே பெரிய அட்டார்னியா இருப்பாங்க. இல்ல அந்த மாதிரி, அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா கையில தானே எங்களுக்கு சுமை, மனசுல எங்களுக்கு சுமை இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. அது மனசுலதான் உளைச்சல் கொடுக்கறது தான் கல்லூரி. ஆனா அதுல எதுவுமே இல்லை, நாங்க என்ன வேணா பேசலாம், எப்படி வேணா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு இனிமையான காலமாக தான் பள்ளி காலம் இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா இவங்களே தீர்ப்பு சொல்லிட்டு எல்லாம் நன்றி சொல்லி முடிச்சிருவாங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு பேசியிருக்கிறாங்க வான்மதி. ரொம்ப அருமையா பேசுனீங்க வான்மதி. அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு இப்ப சுபா வராங்க. பார்க்கலாம் அவங்க எப்படி பதில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க நல்ல நியூ ஜெர்சில ரொம்ப வருடங்களாக இருக்காங்க. தமிழ் இலக்கிய ஆர்வலர், கவிஞர் ஈரோடு தமிழ் அன்பன் அவருடைய பெயரில் கொடுக்கப்படுகிற விருதை அவங்க பெற்றிருக்கிறாங்க. மின் இதழில் உங்க ஆசிரியராக, துணை ஆசிரியராக இருக்காங்க. வட அமெரிக்க தமிழ் பேரவை, நியூ ஜெர்சி தமிழ் சங்கம் எல்லாத்துலேயும் ரொம்ப ஆக்டிவாக அவங்க இருக்காங்க. நியூ ஜெர்சி தமிழ் பள்ளியிலையும் தமிழ் ஆசிரியராகவும் அவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி பல மரபு கலைகளுக்கு நியூ ஜெர்சியில ஒரு தமிழ் கலைக்குழுவை நிறுவி கலைகளையும் வளர்த்து வராங்க. இப்படி பன்முகத்தன்மை வாய்ந்தவங்க சுபா. நன்றி சுபா, நீங்க வந்ததற்கு. உங்களுடைய கருத்து, கல்லூரி காலமே அப்படிங்கிற கருத்தை நீங்க சொல்லலாம். வணக்கம். தமிழ் அன்னைக்கு வணக்கம். இந்த குழுவில் இன்று அனைவரும் ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. உங்கள் அனைவருக்கும் எனக்கு என்னுடைய வணக்கம். நடுவர் அவர்களுக்கு சிறப்பான வணக்கம். ஏன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் உங்கள்கிட்ட ஒரு பாயிண்ட் சொல்ல வேண்டியது இருக்கனால வணக்கத்தோடு உங்களுக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒன்று சொன்னீங்க. அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு அப்புறம் நான் கல்லூரி வாழ்க்கைக்குள்ளே போகிறேன். அதாவது பசங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நொந்து போயிருப்பாங்க. இந்த தலைப்பை கேட்டதும் என்ன தலைப்பையா, கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற எல்லா காலமும் நான் நொந்து போன காலம், அதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற எல்லா காலமும் நல்ல காலம், கல்யாணத்துக்கு பின்னாடி இருக்கிற எல்லா காலமும் கஷ்ட காலம்னு உங்க நண்பர் சொன்னதா சொன்னீங்க. அதனால பசங்கள்லாம் ரொம்ப நொந்து போயிருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறேன். அதை நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன். எவ்வளவு ரொம்ப சொன்னீங்களோ அந்த அளவுக்கு நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதாவது இந்த மாதிரி நொந்து போயிருக்கிறது பசங்க மட்டும் இல்லைங்க, இங்க இருக்க பொண்ணுங்களை கேட்டாலும் தெரியும். நாங்களும் நொந்து போயிருக்கிறோம். இவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி சோறு போட்டு அப்படின்னு அதனாலயே சொல்றோம். அதனாலதான் நீங்க கணவனை சாருன்னு சொல்றீங்க. அவங்க கணவனை வணங்கி ஆரம்பிக்கிறாங்க பட்டிமன்றத்தை.
ஆமா. உங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை அதனாலதாம்மா. கொடுக்கணும்ல. அப்பதானே வேலை நடக்கும். அதனாலதான் மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு காரணத்தை வச்சு கூட கல்லூரி காலத்தை சொல்லலாம். அந்த கல்லூரி காலம் அப்படிங்கிறது தான் கடைசியாக நாங்கள்லாம் ரொம்ப இன்பமாக இருந்த ஒரு காலம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸ்ரீவாணி அவங்க சொல்லும்போது ரொம்ப சிறப்பா பேசுனீங்க நீங்க. உங்களுடைய ஒவ்வொரு சொற்களும் நீங்க எடுத்து வைத்த விதம் ரொம்ப அழகா இருந்தது. ஆனா நீங்க சொல்லும்போது பாத்தீங்கன்னா கமர்கட்டு சொன்னீங்க, மத்தாப்பு, ஆயாட்ட வாங்கி சாப்பிட்டா இலந்த, குச்சி ஐஸு, இதெல்லாம் எனக்கு ஏதோ ஒரு மாயையா இருக்கிற மாதிரியே இருக்கு. ஏதோ ஒரு காலத்துல சாப்பிட்டதை வச்சுட்டு அதெல்லாம் தான் சந்தோஷம் அப்படின்னு சொல்றீங்க. அதெல்லாம் விட இன்னொன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அன்னைக்கு முட்டி போட்டது இன்னைக்கு இனிக்குதுன்னு சொன்னீங்க. என்னால அதை ஏத்துக்கவே முடியலங்க. அன்னைக்கு முட்டி போட்டது அன்னைக்கு உங்களுக்கு வலிச்சுதானே இருந்திருக்கும். கண்டிப்பா. சொல்லுங்க. அதுவும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பாவாடை வேற குட்டையா வச்சு வச்சிருப்பாங்க. அந்த முட்டி போடுறதுக்கு அந்த மண்ணுல போயிட்டு அதுல போட்டு சொரண்டி எடுத்து அதுல போட்டுட்டு அதுவும் பிரேயர்ல எல்லாருக்கும் முன்னாடியே முட்டி போட வைப்பானுங்க. முட்டி போட்டு அவ்வளவு நேரம் இருந்தது உண்மையாவே உங்களுக்கு வலிச்சிருக்கணும். இன்னைக்கு நினைச்சு பார்த்து நீங்க ஒரு மெச்சூர்ல ஓகே அது இனிக்குதுன்னு சொல்லியிருக்கலாம். கண்டிப்பா கிடையாது. அன்னைக்கு ஒரு பயம் இருக்கும் நம்மளுக்குள்ள. ஒரு ரூல்ஸ் போட்டு எப்பயுமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பயம் உண்மைதான் சுபா. என்னோட முட்டியில அந்த காயம் இன்னும் இருக்குது, இன்னும் இருக்கு. கருப்பா இருக்குது. பாருங்க, அப்ப அவ்வளவு சேட்டை பண்ணியிருக்காரு அவர். அதனாலதான் அவர் நிறைய முட்டி போட்டிருக்காரு. அந்த காயம் இருக்கா, அது வலிக்கத்தான் செய்யும் நமக்கு. அது வலிக்காதுன்னு சொல்ல முடியாது. 12வது படிக்கும்போது அது இன்னொன்னு வந்து சொல்லியே ஆகணும். எதுக்கெடுத்தாலும் நமக்கு பயம், ரூல்ஸ் அப்படி இருந்துகிட்டு இருக்க ஒரு காலத்தை இன்பம் அப்படின்னு நீங்க எந்த வகையில பேச வந்திருக்கீங்கன்னே எனக்கு புரியல. அதுலயும் வான்மதி எல்லாருக்கும் ஒரு பதில் வேற கொடுத்துட்டு சுபா என்ன சொல்ல போறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தையும் ஒரு பதட்டத்தையும் விட்டுட்டு போயிருக்கிறாங்க இங்க. அடுத்து முத்துக்குமார் வரும்போது சுமையா இருக்குன்னே சொல்லிட்டு இருந்தாரு. அதாவது பள்ளி காலம் இனிமையான அனுபவம் அப்படின்னாரு. என்ன அனுபவம்னு இதுவரைக்கும் அவர் சொல்லல. அவங்க அணியில இருந்து அந்த ஐஸ் சாப்பிட்டது அனுபவம்னு சொல்லிட்டு போனாங்க, இனிமையானது. அதுக்கப்புறம் முத்துக்குமார் வந்து இன்பம் 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 அப்படின்னாரு. பள்ளி காலம் வசந்த காலம். அதுக்கு பாலமுரளி எங்க அணியில இருந்து வந்து ரொம்ப சிறப்பா பதில் கொடுத்துட்டாங்க. அவருக்கு ஒரு ஐஸ்க்கு வாங்கி கொடுத்துருங்க நீங்க, முத்துக்குமாருக்கு. அந்த ஐஸ் வாங்கி கொடுத்துட்டோம்னாதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அறியாத வயசுல எங்களுக்கு வந்து எல்லாமே எங்களுக்கு இன்பமா இருந்தது அப்படின்னு முத்துக்குமார் ஒரு கருத்து சொன்னாரு. அறியாத வயசுல இன்பமா இருந்தது அப்படின்னா அது இன்பமே இல்லைங்கிறது கூட உங்களுக்கு அறிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நீங்க இருந்திருக்கிறீங்க. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டும் எல்லாருமே நான் வந்து அறியாத வயசுல இன்பமா இருந்தோம் அப்படின்னே சொல்லிட்டு நீங்க முடிச்சிட்டீங்க. பாவம் உங்களெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. எங்க அணியில இருந்து பாலமுரளி சொன்ன மாதிரி நீங்க இன்னும் வளரல. கொஞ்சம் அப்படியே வளர்ந்து வாங்க. வளர்ந்து வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது இன்பமா துன்பமானே அவங்களுக்கு இன்னும் தெரியாம இருக்கிறாங்க. அறியாத வயசுலயே தான் இருக்காங்க. அப்படியே வந்து வந்துட்டாங்க அவங்க. அதனால கொஞ்சம் வளரட்டும் அவங்க. அடுத்ததா வான்மதி, குழந்தை அழகா பேசினம்மா, நீ ரொம்ப அழகா பேசின நீ. அப்படிதான் சொல்லணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. நான் பள்ளி காலத்துல போய் பேசும்போது குழந்தை அழகா பேசினான்னு சொன்னாங்க அப்படின்னு. அதை உங்கள்கிட்ட திருப்பி சொல்லிட்டேமா, ரொம்ப அழகா நீங்க பேசுனீங்கம்மா, ரொம்ப அழகா பேசுனீங்க. குழந்தையாவே இன்னும் இருக்கணும்னே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அவ்வளோ அழகா பேசுனீங்க நீங்க. குழந்தை மனசு அவங்களுக்கு. அவங்க குழந்தை மனசு அவ்வளோ அழகா பேசிட்டாங்க. அதுவும் பாருங்க, அவங்க பேசும்போது சில நேரங்கள்ல எங்க அன்னைக்கு பேசுறாங்களா அவங்க அன்னைக்கு பேசுறாங்களான்னு எனக்கே குழப்பமாயிடுச்சு. அதுல வந்து சிங்காரவேலனை வேற சொல்லிட்டாங்க, நீங்க எந்த அன்னைக்கு பேசுனீங்க அப்படின்னு. அவங்க பேசும்போது பார்த்தா எங்க அன்னைக்கே பேசிட்டு இருக்க மாதிரி இருந்தது. ஏனியில ஏறி போனதும் ஏனிய உதறிட்டீங்களே அப்படின்றாங்க. அப்ப ஏனியில ஏறி போறது தானே சிறந்த காலம். அப்ப கல்லூரி காலம் தான் சிறந்த காலம்ன்றது அவங்களே சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. ஏனியில ஏறி போயிட்டு நீங்க ஏனிய உதறிட்டீங்க அப்படின்னு. இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள எதை சொல்ல முடியுதோ சொல்லி முடிச்சிடுறேன். அவ்வளோ அழகா நீங்க வந்து உங்க இதுல இருந்து எடுத்து கொடுத்தீங்க. பொதுவா 10, 12வது படிக்கும்போது மதிப்பெண் தான் நமக்கு வந்து பெருசா தெரியும். அந்த மதிப்பெண் எடுத்தே ஆகணும். அதுல எங்கேயாவது நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கல்லூரியில போகும்போது நமக்கு எல்லாமே அங்க வந்து இழந்துடுவோம். அதனால அந்த மதிப்பெண்ணுக்கான ஒரு பயம் நம்ம மனசுல இருந்துகிட்டே இருக்கும். கல்லூரியில அந்த எதுவுமே இருக்காதுங்க. அப்படி ஃப்ரீடம், சுதந்திரம் அப்படிங்கறது பள்ளி காலத்தை முடிச்சுட்டு வந்ததும் அந்த யூனிஃபார்ம்லாம் சொல்றாங்களே, அந்த யூனிஃபார்ம் போட்டது மனசுக்குள்ள அந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு பழகினதுனாலதான் ஃப்ரீயா இருக்கும்போது அந்த மனசு வருத்தப்படுது. ஐயோ, அடுத்தவங்க நல்லா ட்ரெஸ் போட்டிருக்காங்களே அப்படிங்கிற அந்த பக்குவம் வரல நமக்கு. அதையெல்லாம் மாத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, நம்ம வந்து கல்லூரி அப்படின்னு போகும்போது காதல் பத்தி எங்க அணியில இருந்து வந்து பேசினாங்க. எங்க கல்லூரியில எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க தலைவர் படம் பார்க்கணும், அன்னைக்கு முதல் ஷோ வருது அப்படின்னா நாங்க மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த கல்லூரியே பார்க்க வைப்போம். கல்லூரியை கட்டடிச்சு ஸ்ட்ரைக் பண்ணி ஓகே எல்லாரும் வெளில போறீங்க, இன்னைக்கு எல்லாருமே தியேட்டருக்கு போறோம். அந்த சுதந்திரம் கிடைச்சிருக்கா நீங்க பள்ளியில படிக்கும் போது? எந்த கல்லூரி சொல்ல முடியுமா? மாஸ் கட்டு பண்ணுவோம்.
ஏதாவது எங்களுக்கு டீச்சர் படிக்கல, கிளாஸ் படிக்கலன்னா மொத்தமாக கட் பண்ணிட்டு எல்லாரும் சேர்ந்து வெளியில் போவோம். ஹாஸ்டல் வார்டனுக்கு தண்ணி காட்டிட்டு வெளியில் போய் ஊர் சுற்றுவோம். காதல், அரசியல் எல்லாமே பார்த்துருக்கோங்க. நண்பருக்கு பின்னால அப்படின்னு எங்களுடைய பாலா வந்து சொன்னாரு. நண்பர்களுக்கு பின்னால தான் சொந்தக்காரங்க இருப்பான்னு. பல நேரங்களில் சொந்தக்காரங்களை நாங்கள் வந்து லிஸ்ட்டிலே வச்சுக்காம மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருப்போம். அந்த ஒவ்வொரு கல்லூரி வாழ்க்கையிலையும் நைட்டு எத்தனை மணிக்கு வேணாலும் வீட்டுக்கு வரலாம். 10 மணிக்கு மேலே ஒரு டான்ஸ் ஆடுறதுல இருந்து, ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறதுல இருந்து, அந்த நண்பர்களுக்கான வாழ்ந்த ஒரு காலம் அப்படிங்கிறது வந்து கல்லூரி காலங்க. இறுதியாக நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், கல்லூரி காலத்துடைய கடைசி நாள் அப்படிங்கிறத நினச்சி பாருங்க. நம்மளுக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு வருத்தத்தை தந்திருக்கும். நாள் எல்லாம் நம்மளுக்கு கடைசி நாள் வரப்போகுதுன்னு தெரியும். நம்ம ஹாஸ்டலில் எல்லாம் ரெடியாகி இருந்தாலும் அந்த நாள் எந்த நாள் வரக்கூடாதோ அது வந்துருச்சு அப்படிங்கும் போது ஒரு கண்ணில் ஒரு வருத்தத்தோட நம்ம ரூமுக்கு, ஹாஸ்டல் ரூம் ஒன்று ஒன்றா போய் பார்த்துட்டு, நம்ம கல்லூரியில் போய் ஒவ்வொரு கிளாஸ் ரூமையும் பார்த்துட்டு, அந்த மரத்தடி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நின்று ரொம்ப நேரம் ஒரு அமைதியோடு நின்று பார்த்துட்டு, அதை மிஸ் பண்ணி ஒரு இடம் விடாமல் நம்மளுடைய வாத்தியார்களை வந்து மிஸ் பண்ணி ஒவ்வொருத்தரையாக போய் பார்த்து, வெளிகேட்டில் வந்து அங்கே இருக்கிற ஒரு வாட்ச்மேனை பார்த்து அவர் நம்மளை பார்த்து சிரிப்பார். ஆனால் அந்த இடத்துல சிரிக்க கூட நமக்கு மனசு வராமல் எல்லாத்தையும் அப்படியே ஒரு வருத்தத்தோட வெளியில் வந்துட்டு அப்படி திரும்பி நின்று பார்ப்போம் பாருங்க கல்லூரி பேரை. அந்த இடத்துல நிற்குங்க நம்ம கல்லூரியும், நம்ம கல்லூரியுடைய நினைவுகளும், கல்லூரியில் நம்மளோட இருந்த நண்பர்கள் எல்லாரும் நம்ம மனதில் சுமந்துக்கிட்டு அந்த நாளை விட்டு வெளியில் வர்றோம்ல, அதுக்கப்புறம் எல்லாமே சுமைதாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அப்புறம் வர்றோம் வேலை சுமைன்னு. ஆனால் அந்த நாள் வரைக்கும் சிறந்த நாள். நம்ம பள்ளி பருவத்தில் என்னென்னலாம் நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு முதிர்ந்து வராமல் கொஞ்சம் அறியாத வயசில் சில விஷயங்களை தெரிஞ்சிட்டு இருக்கோமோ, அது எல்லாத்தையும் முழுக்க முழுக்க சிறப்பாக மகிழ்வாக ஒரு வாழக்கூடிய ஒரு நாள் பருவம் அப்படிங்கிறது கல்லூரி பருவம், கல்லூரி வாழ்க்கை. வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி சுபா, சிறப்பாக பேசுனீங்க. ஏணியில வந்து முதல் கால் வைக்கிறது பெருசு இல்ல, அந்த ஏணியில ஏறி எங்க போய் நம்ம சேர்றோம் அதுதான் முக்கியம். அதுதான் நமக்கு கல்லூரி வாழ்க்கை கொடுக்கறது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதோட வந்து சுதந்திரம் இருந்தது கல்லூரி வாழ்க்கையில, ரொம்ப சுதந்திரமா இருந்தது, சுதந்திரமா செயல்பட்டதெல்லாம் அவங்க சொன்னாங்க. எல்லாம் சிறப்பாக இருந்தது. அவங்க வந்து பள்ளி காலத்தை விட கல்லூரி காலத்தை தான் அவங்க நிறைய அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, அந்த காலேஜ் முடிச்சு இந்த கடைசி நாள் போகும்பொழுது அந்த நினைவு ஒரு மாதிரி மனசு பாரமா இருக்கிறது, ஹாஸ்டல்ல போய் அந்த ரூமை பார்க்கறது, அந்த மரத்தை பார்க்கறது, இதெல்லாம் ரொம்ப நிச்சயமா வந்து இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட்டுங்கிறது வந்து பள்ளியை விட கல்லூரியில் அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. சிறப்பான பேச்சு. நன்றி சுபா. நண்பர்களே, இரு அணிகளும் தங்களது சிறப்பான வாதத்தினை தங்களுடைய சொந்த அனுபவத்திலிருந்து எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த நாஸ்டால்ஜியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பழைய நினைவுகள் எப்போதும் நம்முடைய ஆழ் மனதுல வந்து பசுமையாக இருக்கின்ற நினைவுகள். சில சமயம் அதை நினைத்து நம்மளே வந்து உட்கார்ந்து இருக்கும்போது அது சிரிப்பு வரும், ஒரு மகிழ்ச்சி வரும். உடனே ஒரு போன் எடுத்து ஒரு நண்பனுக்கு போன் பண்ணிட்டே, எப்படா இருக்கிற, ரொம்ப நாள் ஆச்சு உன்கிட்ட பேசி அப்படின்னு அது பேசுவதற்கு அது தோணும். பள்ளிக்காலங்கிறது ஒரு நீண்ட காலம். ஆரம்ப பள்ளி, அப்புறம் நடுநிலை, இடைநிலை, மேல்நிலை அப்படின்னு குறைஞ்சபட்சம் வந்து 12 ஆண்டுகள் அதுல வந்து பள்ளியில நம்ம படிக்கிறோம். நான் வந்து தேவதானப்பட்டிங்கிற ஒரு கிராமத்துல இந்து நடுநிலை பள்ளி, அதுல வந்து முதல் ஆண்டை வந்து 3 வருடம் படித்தேன். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட முதல் வகுப்பை 3 வருஷம் படித்தேன். ஏன்னா எங்க அம்மா தான் அங்க வந்து ஆசிரியை, சுசிலா நேசமணின்னு அவங்க தான் ஆசிரியை. சரிங்களா? அப்ப 3 வருஷம் ஏன் படிச்சேன்னா, வாத்தியார் பையன் மக்கா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா 3 வயசு ஆகும்போது என்னை பார்த்துக்கிறதுக்கு வீட்டுல ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க என்னைய தூக்கிட்டு பள்ளிக்கு போயிட்டாங்க. பள்ளியில போயிட்டு மேசை மேல உட்கார வச்சுட்டு பாடம் நடத்துவாங்க. எனக்கு 1 வருஷத்துல எல்லாம் அத்துப்படி ஆயிடுச்சு. 2வது வருஷத்துல அவங்களோட சேர்ந்து நானும் நடத்த ஆரம்பிச்சிட்டேன், 4வது படிக்கும்போது. ஸோ எனக்கு 3 வருஷம் படிச்சா கூட மேசை மேல இருந்தது 2 வருஷம், கீழே போனது. ஆனா வந்து எப்போ வந்து நான் காதை தொட்டு ஆரம்பிச்சனோ அப்போ வந்து நிச்சயமா நீ கீழே தான் உட்காரணும். ரொம்ப அடம் பிடிச்சேன், நான் மேலதான் உட்காருவேன்னு சொல்லிட்டு, கீழே தான் உட்காரணும்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. அதே மாதிரி என்னுடைய சுத்தமான தமிழ் உச்சரிப்புக்கு என்னுடைய அம்மா தான் அங்க காரணம். என்ன பள்ளி வாழ்க்கை சிறப்பாக தான் அமைஞ்சது. ஆனா இந்த பரீட்சை அப்பப்போ வந்துருது, அதுதான் வந்து பெரிய தொல்லையா இருக்கும்.
இப்ப கூட அந்த கனவு நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. இப்ப வந்து கனவு வருது. எப்படி வருது அப்படின்னா, பள்ளியில வந்து பரீட்சை அன்னைக்கு முந்தின நாள் ஜுரம் வந்துருச்சு, படிக்கவே இல்லை. அடுத்த நாள் அப்பா வந்து போயே ஆகணும்னு சொல்றாரு. ஒண்ணுமே தெரியாது, நான் போறேன். வெறும் பேப்பர்ல உட்கார வச்சுட்டு நான் வந்து உட்கார்ந்துருக்கிறேன். அப்படி ஒரு கனவு வருது. ரெண்டாவது, நேரம் இல்லை, எழுதி முடிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இன்னொரு பேப்பர் வாங்குறதுக்குள்ள மணி அடிச்சிட்டாங்க. அப்படி பாதியோட நிக்குது. அப்படி ஒரு கனவு வருது. இன்னொன்னு, லேட் ஆகி போச்சு, ஆட்டோவும் கிடைக்க மாட்டேங்குது, பஸ்ஸும் இல்லை, எதுவும் இல்லை, பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது, பரீட்சை அன்னைக்கு ஸ்டக் ஆயிட்டேன், என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படி ஒரு கனவு. இப்படி இந்த கனவு வந்து அன்னைக்கு வந்த பரீட்சை தான் வாட்டுச்சு அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் அந்த பரீட்சை நினைவு வந்து நம்மளை வாட்டிட்டு இருக்குது. நான் சொல்றதை பார்த்தா என் மனைவிக்கும் அதே மாதிரி வந்து சொன்னேன், நான் இது மாதிரி இந்த பரீட்சை கனவு வந்து என்னைய கொல்லுது அப்படின்னு மனைவிட்டு சொன்னேன். அவ சொன்னா, எனக்கும் தாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஒரு மலை மேல ஏறுற மாதிரி இருக்குது. அது வந்து திரும்ப அந்த பக்கம் இறங்கி போகும்பொழுது பள்ளிக்கூடம் வந்து தூரமா போயிட்டே இருக்குது, கிட்ட போக போக தூரமா போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு கனவு வந்துட்டே இருக்குது அப்படின்னு. எப்பெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது அடிக்கடி வருது அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், இந்த கனவு ஒரு அடுத்த நாள் கேட்டேன், அந்த கனவு வந்து உனக்கு நேத்து வந்துச்சான்னு. ஆமா, எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா அவ என்னைக்கெல்லாம் கனவு வருதோ அன்னைக்கெல்லாம் எனக்கு உடம்பெல்லாம் வலியா இருக்குது. அவ மலை ஏறல, ஏமலை ஏறிட்டு இருக்கிறா கனவுல. இப்படி வந்து பரீட்சையை நினைச்சு பயந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற காலமும் ஒரு பள்ளி காலம் தான். என்னுடைய அப்பா வந்து என்னுடைய 8வது வகுப்பு, 1வது அம்மாட்ட படிச்சேன், 8வது அப்பா. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வாத்தியார் பையன் மக்குன்னு சொல்லிட்டு. எங்க அப்பாவுக்கு ரொம்ப வந்து கவலை, அப்படி ஆயிடுவானோ என் பையன் அப்படின்ட்டு ரொம்ப கண்டிப்பு. அது வந்து அவரை சார்ன்னு தான் கூப்பிடணும் பள்ளிக்கூடத்துல. எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் அங்க. நான் வந்து அவரை அங்க அப்பான்னு சொல்லிடுவேன், மறந்து அப்புறம் நாக்கு கடிச்சிருவேன். அப்புறம் வீட்டுல வந்துட்டு அவரை சார்ன்னு சொல்லுவேன். இப்படி மாத்தி மாத்தி வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா ஒன்னே ஒண்ணு, நான் பள்ளியில சில அழகான நினைவுகள் என்ன, பரதநாட்டியம் போய் கத்துக்கிறது, மியூசிக் கிளாஸ் போறது, நீச்சல் கத்துக்கிறது, மேத்ஸ் டியூஷன் போறது, கெமிஸ்ட்ரி டியூஷன் இதெல்லாம் எதுவுமே கிடையாது எங்களுக்கு. நாங்கெல்லாம் படிச்சது என்னன்னா, ஒரு மயில் இறக வைப்போம், புத்தகத்துல வச்சுட்டு நடுராத்திரி எந்திரிச்சு குட்டி போட்டிருக்குதா அப்படின்னு பார்த்து உங்களுக்கு நினைவு இருக்குதா? அதெல்லாம் பள்ளிக்கூட நினைவுகள். தீப்பெட்டியில பொன் வண்டு வளர்த்துருக்கீங்களா? கிரீன் கலர், பச்சை கலர்ல ஒரு பொன் வண்டு இருக்கும், கோல்டன் கலர்ல ஒரு இது இருக்கும். அதுக்கு வந்து இந்த இலையை கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு தின்னும். அதை பார்த்து ரசிச்சிருக்கிறோம். தீங்கு செய்யறவனா தெரியாம வண்ணத்து பூச்சி, பட்டுப்பூச்சியை பிடிச்சு அதுல இந்த வால்ல வந்து நூலை கட்டிக்கிட்டு அப்படியே பறந்து தெரிஞ்ச அனுபவம்லாம் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி அட்டூழியம் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி நான் வந்து ட்ராக் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஃபீல்ட் ஈவெண்ட்ஸ்ல நம்பர் 1 நான். இந்த ட்ராக் ஈவெண்ட்ஸ் என்னன்னா நொண்டி, கோலி, இதெல்லாம் வந்து. ஃபீல்டு ஈவெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பம்பரம், கெட்டிப்புல்லு, எரிபந்து, இதெல்லாம் ஒலிம்பிக்ல சேர்த்துட்டான்னு வச்சுங்க, நாம தான் நம்பர் 1. அந்த மாதிரி பள்ளி காலத்துல வந்து நிறைய அனுபவங்கள் நமக்கு வந்தது. அப்படியே கல்லூரி காலம் போனோம்னா, பள்ளியை முடிச்சுட்டு அமெரிக்கன் கல்லூரி மதுரை அங்க போய் சேர்ந்தேன். அதுல வந்து ஸ்பெஷல் மேத்தமெட்டிக்ஸ் எங்க அப்பா சேர்த்து விட்டார். மார்க்கு கம்மி தான், ஆனாலும் அவர் கணித வாத்தியார், நான் வந்து கணித பேராசிரியர் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய கனவு அவருக்கு. அதனால ஸ்பெஷல், நமக்கு வந்து சாதாரண மேத்தமெட்டிக்ஸே வராது, இதுல ஸ்பெஷல் மேத்தமெட்டிக்ஸ் எங்க வரும்? ஒண்ணுமே வரல. அப்படி இருக்கும் பொழுது ஃபுல்லா வந்து நானே மாறிட்டேன், நானே தெரியாம, அப்பாவுக்கு தெரியாம ஆங்கில இலக்கியத்துல மாறிட்டேன். ஸோ எனக்கு தான் ரொம்ப அப்பாவியாச்சு. எனக்கு கணக்கு போடவும் தெரியாது, கணக்கு பண்ணவும் தெரியாது. நானும் பாரதியாரும் இதுல ஒரே மாதிரின்னு வச்சுக்கலாம். அவருக்கும் கணக்கு வராதுன்னு கேள்விப்பட்டேன். அவர் கணக்கு பிணக்கு ஆமணக்கு அப்படின்லாம் சொன்னாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ இதுல நானும் பாரதியும் நானும் ஒன்னா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் பெருமையா தான் இருக்குது. ஹாஸ்டல்ல தங்கியிருந்தோம், அமெரிக்கன் கல்லூரி. கொஞ்சம் இறங்கி அப்படி வெளியில கோரிப்பாளையம் அந்த சைடு போகாம இந்த பக்கம் நடந்து கொஞ்சம் கிங் மெட்ரோ இதெல்லாம் கொஞ்சம் தாண்டி அப்படி இறங்கி அங்க வந்து தேவர் சிலைய கடந்து அப்படி கிராஸ் பண்ணி போனோம்னா அங்க மீனாட்சி காலேஜ். அப்புறம் ஏன் நாங்க வகுப்புக்கு போறோம்? இந்த பக்கம் இறங்கி கோரிப்பாளையம் வழி போய் தமுக்க மைதானத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படியே போனோம்னா அங்க OCPM, அங்க லேடி டாக் காலேஜ். இப்படிதான் எங்க கல்லூரிய சுத்தி சுத்தி சுத்தி
நல்ல பசுமையா இருந்துச்சு. நம்ம அவர் பாடின மாதிரி இருந்தது. அதெல்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சிய கொடுத்துச்சு. இது காதல் வந்தது, பாக்குறவங்களையும் காதல், யாரை பார்த்தாலும் அவங்க மேல காதல். அது ஒரு நாள் காதல் தான், இன்னைக்கு காதல் வரும், அடுத்த நாள் காதல் போயிடும். இவங்களை மாத்தி மாத்தி இப்படியே போயிருந்துச்சு. கல்லூரி வாழ்க்கையே அப்படிதான் இருந்தது. இதுல படிக்கணும், இதுல எல்லாமே இருக்கணும். அமெரிக்கன் கல்லூரியில ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க. ஒரு சமயம் வந்து 1981 அப்ப வந்து இலங்கை பிரச்சனைல வந்து பாத்தீங்கன்னா, இலங்கையோட சீருடை அணிந்து போராளிகள் வந்து தெருவெல்லாம் நீங்க தாராளமா பார்க்கலாம். சின்ன சின்ன அணிவகுப்பு மதுரையில நாங்க பார்த்திருக்கிறோம் அந்த சமயத்துல. அப்படி பார்க்கும் பொழுதுதான் நான் வந்து புலிகள் தலைவர் வந்து பிரபாகரை கூட தற்செயலா சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அப்படி ஒரு பெரிய ஒரு சண்டை நடக்குது. இலங்கையில சண்டை நடக்கும்போது இங்க பிரச்சனையா இருக்குது. எல்லா கல்லூரிகளும் ஸ்ட்ரைக் பண்றாங்க. பண்ணா எங்க கல்லூரியில எங்களுக்கு அனுமதி இல்லை. நாங்க தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்களே, கேட்டெல்லாம் அடைச்சிட்டாங்க. அப்போ பார்த்தா லேடி டோ காலேஜ் பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டாங்க, முன்னாடி கேட்டு முன்னாடி வந்துட்டாங்க. நாங்க தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறோம் ஃபிளிண்ட் ஹவுஸ்ல. அப்போ வந்து அவங்க என்ன கோஷம் போடுறாங்கன்னா, 5, 10, 50 அமெரிக்கன் காலேஜ் 9. எப்படி இருந்திருக்கும் எங்களுக்கு. கொதிச்சு போயிட்டோம். வீரம் கொப்பளிச்சது எங்களுக்கு, தோள்கள் தினவெடுத்தது, எல்லாம் வந்துட்டோம், வெளியில வந்துட்டோம். அப்புறம் என்ன, நாங்க பாடின பாட்டு ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், அமெரிக்கன் காலேஜ் சூப்பர் ஸ்டார் அப்படி பாடி, அப்படி ஒரு கல்லூரியோட காலம் வந்து அதுல ஒரு எழுச்சி, ஒரு வளர்ச்சி, ஒரு நெகிழ்ச்சி இதெல்லாம் இருந்தது. அந்த முதிர்ச்சி மட்டும்தான் கொஞ்சம் கம்மியா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் அந்த மனநிலையில பார்க்கும் பொழுது, இப்ப சுபா அவங்க சொன்னாங்க, அந்த கடைசியில வந்து கல்லூரியை விட்டு வரும்பொழுது எப்படி நமக்கு மனசு கனத்து போச்சு. அந்த வாய்ப்பு வந்து ஏன் நமக்கு வந்து பள்ளியில கிடைக்கல அப்படிங்கிற ஒரு இதை நம்ம யோசித்து பார்க்கணும். இப்ப வந்து இந்த 2 காலமே சிறப்பான காலம் தான். பள்ளி காலமும் சரி, கல்லூரி காலமும் சரி. பள்ளி காலம் அடிப்படை கல்வியை தந்தது, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு அது நமக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுத்தது. இப்ப எங்களுடைய பள்ளியில என்ன செய்வாங்கன்னா, விஜயதசமி அப்ப நாக்குல வந்து ஓம்னு பிரணவ மந்திரத்தை எழுதி நெல்லை குவிச்சு அதுல ஆனான்னு எழுதி அப்படி ஆரம்பிப்பாங்க. அப்படி சாமி கும்பிட்டு ஆரம்பிச்சா கூட எத்தனை பேர் வந்து பாதிலேயே விட்டுட்டாங்க. நான் நேத்து வந்து பார்த்தேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது கூட இப்பொழுதும் தமிழ்நாடு வந்து நல்ல கல்வியில வந்து முன்னேறிய ஒரு மாநிலம், கேரளாவுக்கு அடுத்தபடியா. அப்படி இருந்தாலும் இப்பொழுதும் கூட லட்சக்கணக்கான மாணவர்கள் பள்ளியிலே டிராப் அவுட்ஸ் ஆயிடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அது வந்து ஆரம்ப பள்ளி, நடுநிலை பள்ளி, உயர்நிலை, மேல்நிலை அப்படின்னு அப்படி எந்த இடத்துலையுமே அவங்க வந்து பாதியில நின்று போற இதெல்லாம் இருக்குது. அப்போ வந்து அப்படி நின்று போச்சுன்னா அந்த வாழ்க்கையில ஒரு எதிர்காலமே அவங்களுக்கு இல்லாம போயிற மாதிரி ஒரு சூழ்நிலையா அமையுது இல்லைங்களா. ஒரு படிப்பு வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ ஆனாலும் பள்ளிக்காலம் நமக்கு நல்ல ஒரு இனிப்பான அனுபவங்களை கொடுத்தது, அதுல வந்து சந்தேகமே இல்லை. அது மன மகிழ்ச்சியை கொடுத்தது. ஆனால் பண மகிழ்ச்சியை கொடுத்ததா அப்படின்னு பார்த்தோம்னா அது கல்லூரி காலம் தான் கொடுத்தோம். பள்ளி காலத்துல பொதுவாக படிச்சோம். ஒருத்தன் கேட்டான், என்னடா இது 10வது படிக்கிறோம், 11வது படிக்கிறோம், ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொரு ஆசிரியர் வராரு. கெமிஸ்ட்ரிக்கு தனியா வராரு. அவர் இப்ப வந்து கணக்குல வந்து உங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்துச்சுன்னா போய் கெமிஸ்ட்ரி வாத்தியார் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அதை அங்கதான் போய் கேட்கணும். இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் தனித்தனியா ஆள் வராங்க. நம்மளை மட்டும் எப்படிப்பா எல்லா சப்ஜெக்டும் நம்மளே படிக்க சொல்றாங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். ரொம்ப நொந்திருப்பான் போல இருக்குது. ஆனால் கல்லூரி காலகட்டத்தில் நம்ம போகும் பொழுது சிறப்பு பிரிவுல தனியா ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதுல வந்து நம்ம சிறப்பா நம்ம வந்து கற்றுக்கொள்கிறோம். அதோட இன்னொரு விஷயம் வந்து நீங்க சொன்னீங்க, நட்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அழகா இருக்கும் பள்ளி காலத்துல. ஆனா வந்து பள்ளி காலத்தோட நட்பை விட கல்லூரி காலத்தோட நட்பு வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக அமைஞ்சதை நம்ம பார்க்கிறோம். இப்ப கூட நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல பார்த்தோம்னா பள்ளிக்கால நண்பர்கள்லாம் நம்ம எங்க இருக்காங்கன்னே நிறைய பேர் தெரியல. ஆனா கல்லூரி கால நட்புல எல்லாம் வாட்ஸ்அப் குரூப் வச்சு இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கல்லூரியில் வந்து பசுமை நிறைந்த நினைவுகளை வந்து நமக்கு நிறைய கொடுத்துச்சு. ஆனா பள்ளியில கிடைத்த அப்படி ஒரு பசுமை நிறைந்த நினைவுகள் வந்து ஒரு தனிப்பட்ட அனுபவமாக இருந்தது. ஆனால் கல்லூரி காலத்துல வந்து
அது ஒரு குழு அனுபவமாக, ஒரு குரூப்பாக அந்த குழு திரும்பவும் சேரும் பொழுது ஒரு இன்பத்தை கொடுக்குது, அந்த பழைய நினைவுகளை போடுறது. அதே மாதிரி ஞாபகம் இருக்குது, கிராஜுவேஷன் முடிச்சு அந்த கடைசி நாள்ல போகும்பொழுது கண்ணீர் விட்டு அழுதது, கட்டி பிடிச்சு அழுதது ஞாபகம் வருது. உங்களுக்கும் அது மாதிரி ஒரு அனுபவம் வந்துக்கலாம். அந்த அளவுக்கு பள்ளி காலத்துல இருந்ததா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். பள்ளி காலத்துல நான் ஒரு வெற்று மண்ணாக இருந்தேன். நாம் எல்லாம் அப்படிதான் இருந்தோம். அதுல கொஞ்சம் தண்ணீர் விட்டு குழப்பி பதமா ஒரு களிமண் போல நம்மளை செஞ்சு கல்லூரிக்கு அனுப்புனாங்க. அந்த கல்லூரியில அந்த களிமண் எடுத்து ஒரு பொம்மையாக்கி ஒரு உருவத்தை அதுக்கு கொடுத்தாங்க. அந்த பொம்மை தான் இப்பொழுது அமெரிக்கா வரைக்கும் இங்க எல்லா சிறப்பான ஒரு பதவிகள்ல இருக்கீங்க. அப்படி அந்த அமெரிக்கா வர வரைக்கும் கை கொடுத்தது அந்த கல்லூரி வாழ்க்கை தான். அதாவது ஒரு கடந்த காலத்துக்கு ஒரு சுவையாக இருந்தது பள்ளிக்காலம், ஆனால் எதிர்காலத்தை அமைத்து கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கல்லூரி காலம் தான். கல்லூரி காலம் இல்லைன்னா நம்ம எல்லாம் இவ்வளவு தூரம் இங்கே வந்திருப்போமோ அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்தோம்னா இல்லைன்னு தான் சொல்லணும். எனவே புலம்பெயர்ந்து வாழும் நம்மை போல மக்களுக்கு சிறந்த காலமாக கல்லூரி காலம்தான் அமைந்தது என்று தான் நான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னபடி நம்மளுடைய சிறந்த காலம் கல்லூரி காலம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. வணக்கம்.